தமிழ்நாடு இனி என்ற தலைப்பிலான இந்த அரசியல் வகுப்பு, இந்த 28 வகுப்புகள் முடிந்து 29வது வகுப்பு. தொடர்ந்து இந்த வகுப்புக்கு வரக்கூடிய தோழர்கள் இங்க இருக்கிறீங்க. தொடர்ந்து இந்த நேரலையில் இதுல வர முடியாட்டிய நேரலை ஒளிபரப்பை பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிறீங்க. பார்க்க தவறினாலும் பிறகு போய் பார்த்துக் கொள்ளுகிறவர்களும் இருக்கிறீங்க. ஆனா ஒரு சில தோழர்கள் இங்க புதுசா வந்திருக்கிறீங்க. தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய அரசியல் நிலைப்பாடு, தமிழ்நாட்டின் வருங்காலம் தொடர்பான நிலைப்பாடு. தானாக அப்படி ஒரு வருங்காலம் உருவாகாத, அந்த வருங்காலத்தை நாம் உருவாக்க வேண்டும். தமிழ் தேசியம், சமூக நீதி என்ற அந்த இரட்டை குறிக்கோள்கள், அவற்றுக்கிடையிலான இடையுறவு, இதான் தமிழ் தேசிய விடுதலை இயக்கம் முன்னிறுத்துகிற அரசியல் கருத்தியலினுடைய அடிப்படை. உலகமெங்கும் நடைபெறக்கூடிய தமிழ் தேசிய விடுதலை இயக்கங்கள், உலகெங்கும் நடக்கக்கூடிய பல்வேறு தேசிய விடுதலை இயக்கங்கள், அவற்றுக்கு அடிப்படையாக இருக்கிற கருத்தியல்களை தொடக்கத்தில் நாம் பார்த்தோம். அதற்கு பிறகு தமிழ் தேசிய இனமும் சரி, இந்தியாவில் பிற தேசிய இனங்களும் இந்திய அரசினாலும் இந்திய ஆளும் வகுப்பினாலும் அவற்றின் ஆவணமாகிய இந்திய அரசமைப்பினாலும் எவ்வாறு ஒடுக்கப்படுகிறார்கள் என்பதை பற்றி விளக்கமா பார்த்தோம். இந்த ஒடுக்குமுறை என்பது, தேசிய ஒடுக்குமுறை என்பது தமிழ் மக்களை சுரண்டுவதற்கும் தமிழ் மக்களை அடக்கி ஆள்வதற்குமாக இந்திய ஆளு வகுப்புகளுக்கும் அந்த ஆளு வகுப்புகளின் கைக்கருவியாகிய அரசுக்கும் எவ்வாறு பயன்படுகிறது என்பதை விளக்கி சொன்னோம். இது ஒரு தேசிய இனம் பிற தேசிய இனங்களை ஒடுக்குகிற அந்த வகையிலான தேசிய ஒடுக்குமுறை மட்டுமல்ல, இது ஒரு கட்டமைப்பியல் ஒடுக்குமுறையாகவும் இருக்கிறது, ஒரு ஸ்ட்ரக்சரல் ஆபரேஷனாகவும் இருக்கிறது. இந்த ஒடுக்குமுறையின் ஒரு கூறாக வகுப்புகள் சார்ந்த வர்க்க ஒடுக்குமுறை, இன்னொரு கூறாக மொழி சார்ந்த இன ஒடுக்குமுறை, மற்றொரு கூறாக சாதி சார்ந்த சமூக ஒடுக்குமுறை. இந்த மூன்றும் இணைந்த ஒரு ஒடுக்குமுறை தான் இந்திய ஒடுக்குமுறையாக இருக்கிறது. உதாரணமாக இந்திய அரசமைப்பினுடைய 17வது பகுதி என்பது, அது இந்தியை திணிக்கிற ஒரு பகுதி என்பது தமிழ்நாட்டில் பரவலாக தெரிந்திருக்கிறது. ஆனால் அது இந்தியை திணிப்பது மட்டுமல்ல, ஆங்கிலத்தை திணிப்பது. அது ஒரு அயல் மொழி என்ற முறையில் திணிப்பாக நாம் பார்க்கிறோம். அந்த ஆங்கிலத்தை தமிழர்கள் மீது மட்டுமல்ல, இந்திக்காரர்கள் மீதும் திணிக்கிறோம். இன்று வரை இந்திய உச்ச நீதிமன்றத்தில் இந்தியில் வழக்காட முடியாது, இந்தியில் தீர்ப்பு வழங்கப்படாது. இந்திக்காரர்களும் ஆங்கிலத்தை கொண்டுதான் உச்ச நீதிமன்றத்திற்கு செல்ல முடியும். அப்ப இந்திக்காரர்களுக்கும் அந்த ஆங்கிலம் ஒடுக்குகிற மொழியாக இருக்கிறது. மூன்றாவதாக சமஸ்கிருதம் அல்லது வடமொழியினுடைய திணிப்பு என்பது, அது வெறும் ஒரு ஆட்சியாளர்களை பொறுத்து, பாஜக வந்தால் திணிப்பார்கள், காங்கிரஸ் வந்தால் திணிக்க மாட்டார்கள், அப்படிலாம் இல்லாம அரசமைப்பினுடைய 351வது உறுப்பின்படி அது திணிக்கப்படுகிறது. இந்த திணிப்புகளுக்கு பின்னால் இருக்கிற வர்க்க நலன்கள், வகுப்பு நலன்களை நாம் ஏற்கனவே விளக்கி பேசியிருக்கோம். இதில் நான் மிக முக்கியமாக வலியுறுத்துகிற ஒரு செய்தி இருக்கிறது, அதுதான் இங்க ரொம்ப முக்கியமானது. இந்த ஒடுக்குமுறையிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு வழிகள் என்ன? இந்திய அரசமைப்பு தேசிய இனங்களின் அடிமை முறி என்று நாம் சொல்லுகிற போது, அந்த அரசமைப்பை கொண்டே நாம் இதற்கு ஒரு தீர்வு காண முடியுமா? கான்ஸ்டிடியூஷனல் மீன்ஸ் என்று இருக்குதா அதுல வெளியே வர்றது? இது ஒரு சிறைக்கூடமாக இருப்பது மட்டுமல்ல, கதவில்லாத சிறைக்கூடமாக இருக்கிறது என்று நான் அடிக்கடி சொல்றேன். அதுவும் கூட ஒரு கவாடத்தை போல, கவாடம்னா தெரியும்ல, வால், ஒரு பக்கம் திறக்கும், இன்னொரு பக்கம் போனா மூடிக்கும். இது உள்ள இழுத்துக்கும் எதை வேணாலும், ஆனா வெளியில எதையுமே விடாது.
அப்படி ஒரு கவாடத்தை போன்ற ஒரு கதவு தான் அந்த சிறைக்கு இருக்கிறது. யாருக்கும் விடுதலை தேதி இல்லாத, விடுதலைக்குரிய வாய்ப்பை வழங்காத ஒன்று. உலகத்தில் எந்த ஆவணமும் எந்த நூலும் எல்லா காலத்துக்குமானது அல்ல. ஒரு மார்க்சியனாக மார்க்சிய நூல்களையே நான் சொல்லுவேன், எல்லா காலத்துக்குமானவை அல்ல. அவை களத்திற்கும் காலத்திற்குமானவை. திருக்குறளை பற்றியும் சொல்லலாம், எல்லா நூல்களை பற்றியும் சொல்லலாம். ஆனால் இந்திய அரசமைப்பில் மனிதர்கள் கூடி உருவாக்கிய இந்திய அரசமைப்பு, மனிதர்களால் எழுதப்பட்ட ஒரு அரசமைப்பு, பலமுறை திருத்தப்பட்ட ஒரு அரசமைப்பு. 103 முறை திருத்தி இருக்கிறாங்க. இவ்வளவு திருத்தங்கள் கூடிய அரசமைப்புக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் கிடையாது. எவ்வளவு உயர்ந்த மருந்துக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் உண்டு. இந்த தேதிக்கு பிறகு இதை பயன்படுத்த முடியாது. இதுக்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாது. பக்கத்தில் இருக்கிற இலங்கை தீவில் பிரிட்டிஷார் காலத்துல வந்த ஒரு டொனமோன் அரசமைப்பு, அதுக்கு பிறகு 46 சொல்பரி அரசமைப்பு, 72 சிறிபா பண்டாரநாயக்கா தலைமையிலான முதல் குடியரசு அரசமைப்பு, 78 ஜெயவர்தனா கொண்டு வந்த குடியரசின் 2வது அரசமைப்பு, இன்னொரு அரசமைப்பு பற்றியெல்லாம் விவாதிச்சுட்டு இருக்காங்க. அதற்கான காரணிகளை பற்றி நாம இன்னைக்கு பேசல. ஆனால் என்ன முக்கியம்னா, குறைந்தது அந்த அரசமைப்பு எல்லா காலத்துக்குமானது என்று அங்கீகரிக்கப்படல. ஆனா இந்திய அரசமைப்பில் இதை விட்டு வெளியே போடுவதற்கு ஒரு வழி வைக்கல. இப்ப நாடாளுமன்றத்தில் 3ல் 2 பங்கு இருந்தா திருத்தலாம், அதற்கு மாநில அரசுகள் ஒப்புதல் வேணும் எல்லாம் சொல்றாங்க. சரி, என்ன செஞ்சா இந்த அரசமைப்பை கிழிச்சு போட்டு வேற ஒண்ணு எடுத்துக்கலாம்? ரொம்ப மரியாதையா கிழிச்சு போட கூட வேண்டாம், ஒரு நாள் வணக்கம் சொல்லி விடை கொடுத்து அனுப்பிட்டு மத்திய மாநில உறவுகளை பற்றி வாஜ்பாய் அரசுல ஒரு சர்க்காரி ஆணையம் அமைச்சாங்க. தமிழ்நாட்டுல ராஜமன்னார் ஆணையம் அமைக்கப்பட்டது. இந்த ஆணையங்கள் நிறைய குறைபாடுகளை காட்டுறாங்க. குறைபாடுகளே மலிந்து போன ஒரு ஆவணத்தை நான் முந்தி கூட சொன்னேன். அம்பேத்கரை பற்றி எழுதுகிற ஆனந்த் டெல்டும்டே, இட்ஸ் a faulty constitution, குறைகள் மலிந்த ஒரு அரசமைப்பு என்று சொல்றார். இது ஒரு ஜனநாயக குடியரசையோ சோசியலிச குடியரசையோ சமயச்சார்பற்ற குடியரசையோ உருவாக்குவதற்கு பதில் ஒரு சாதி குடியரசை தோற்றுவித்திருக்கிறது. அவருடைய புத்தகத்தினுடைய பேரே ரிபப்ளிக், காஸ்ட் ரிபப்ளிக், ரிபப்ளிக் ஆஃப் காஸ்ட். அந்த புத்தகத்தை பத்தியே ஒரு நாள் வகுப்பில் நாம பேசணும். இந்த விரிவா பேச வேண்டும் என்று அந்த புத்தகத்தையே இப்ப வாங்கிட்டோம். தோழர் கதிர்வேல் வாங்கி எனக்கு அனுப்பிட்டார். ஆனா ரொம்ப சின்ன எழுத்தா இருக்கு, என்னால விரைவா படிக்க முடியல. படிச்சுட்டு ஒரு நாள் அந்த புத்தகத்தினுடைய சாரம் பற்றியே பேசும். சரி, அப்படி ஒரு ரிபப்ளிக்கை, ஒரு சாதி குடியரசாக இருக்கிற ஒரு அரசமைப்பை, அல்லது மார்க்சிய தோழர்கள் சொல்வது போல ஒரு பிரபுத்துவ குடியரசாக இருக்கிற அரசமைப்பை, அல்லது சோசியலிச புரட்சி நடத்த ஆசைப்படுகிறவர்கள் சொல்ற போல ஒரு முதலிய குடியரசாக அல்லது முதலாளித்துவ குடியரசாக இருக்கிற அரசமைப்பை வேறொன்றாக மாற்றுவது எப்படி? ஒரு பாரிச அரசை ஜனநாயக அரசாக மாற்றுவது எப்படி? அதற்கெல்லாம் இந்த அரசமைப்பு வழிவகை செய்திருக்கிறதா? நீங்க எல்லாம் சேர்ந்து இன்னொரு அரசமைப்பு பேரவையை தேர்ந்தெடுங்க. பழைய அரசமைப்பு பேரவை என்பது அனைத்து மக்களாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசமைப்பு பேரவை அல்ல. இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி மிக குறைந்த வாக்கு சதவீதம் உள்ளவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அவர்களை தவிர கடந்த காலத்தினுடைய பிரதிநிதிகளான மன்னர்களின் சார்பில் அவங்களும் அந்த அவையில் உட்கார்ந்து எல்லாம் தான் எடுத்தார். ஒரு யூனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜ், வயது வந்த அனைவருக்குமான வாக்குரிமை என்ற அடிப்படையில் இது தேர்ந்தெடுக்கப்பட்டதல்ல. எனவே இன்னொரு அரசமைப்பு பேரவையை கூட்டி நாம் வேறு ஒரு அரசமைப்பை எடுத்துக்கொள்ளலாமா?
அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கெல்லாம் இதில் இடமே இல்லை. வெளியே போறதுக்கு வழியே விட மாட்டாங்க. அதனால மட்டுமே நாம் என்ன சொல்றோம்னா, அம்பேத்கர் 1949 நவம்பர் 25ஆம் தேதி அரசமைப்பு பேரவையில் உரையாற்றும் போது சொன்னாரே, 3 கட்டளைகள் பிறப்பித்தார். ஒரு கட்டளை என்ன? புரட்சி எல்லாம் செய்யாதீங்க, இந்த கான்ஸ்டிடியூஷன் அடிப்படையில் மாற்றங்களை நாடுங்கள். அது நம்மால நடைமுறைப்படுத்த முடியாம போச்சு. ஏன்னா அந்த கான்ஸ்டிடியூஷன் அதற்கு வழி கொடுக்கல. அது அவர் காலத்திலே உணர்ந்துட்டார். உணர்ந்ததுனாலதான் இதனால யாருக்கும் எந்த பயனும் இல்லை என்று அவரே சொன்னாரு. ஒரு கட்டத்தில் அவர் பதவி விலகினார். ஒரு கட்டத்தில் இதை கொளுத்துகிற முதல் ஆளாக நானே இருப்பேன்னு அறிவிச்சுட்டு போயிட்டார். அவர் சொன்னதுக்காக வேண்டாம், நம்ம அனுபவத்துல இந்த கான்ஸ்டிடியூஷனை எந்த மாதிரி திருத்த முடியும்? நமக்கு தமிழ்நாட்டு கோணத்திலிருந்து பாத்தீங்கன்னா 40 எம்பி போய் 540 பேர் இருக்கிற அவையில் சாதாரண சட்ட திருத்தத்தையே கொண்டு வர முடியாது. அப்படி சட்ட திருத்தம் கொண்டு வந்தாலும் எதெல்லாம் மாற்ற முடியாதுன்னு ஒரு தனியா ஒரு தீர்ப்பே இருக்கு. கேசவானந்த பாரதி வழக்குல 1973 ஒரு தீர்ப்பே சொல்லிட்டாங்க. அரசமைப்பின் அடிக்கற்கள் என்று சிலவற்றை குறிப்பிட்டு காட்டி இதையெல்லாம் மாற்ற முடியாதுட்டாங்க. உதாரணமா பெடரலிசம்ங்கிறாங்க. அரசமைப்பு பெடரலிசம் ஏதாவது இருக்கா? இல்ல. இட்ஸ் நாட் ஏ ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன். அம்பேத்கரை தெளிவுபடுத்தினார். ஆனா அது ஒரு கூட்டாட்சி அரசமைப்பு என்று உச்ச நீதிமன்றம் சொல்லுது. அதை நீங்க மாத்த, அது எல்லாமே நேர் எதிராக பொருள் கொள்ளணும். நம்ம எப்படி கூட்டாட்சியா இதை மாத்த முடியாதுன்னு அர்த்தம். கூட்டாட்சியை மாத்த முடியாதுன்னு நீதிமன்றம் சொல்லுதுன்னா இதை நீங்க கூட்டாட்சியா மாத்த முடியாது. இந்த டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் என்று சொன்னால் நீங்க இந்த ரிப்பப்ளிக்குள்ள டெமோக்ரஸி அடைய முடியாதுன்னு அர்த்தம். ஒவ்வொன்றுக்கும் அப்படிதான் உண்மையான அர்த்தம். நேர் எதிராக பொருள் கொள்ளணும். அதனால திருத்த வழியில் அதனால்தான் நாம் என்ன சொல்றோம்னா, நாம் எழுப்புகிற இந்த ஒடுக்குமுறை கூறுகளுக்கு, இந்த ஒடுக்குமுறையின் சிக்கல்களுக்கு அரசமைப்புக்குட்பட்டு தீர்வு காண முடியாது. அவ்வளவுதான். இந்த வகுப்பில் நான் அழுத்தம் கொடுத்து சொல்லக்கூடிய செய்தி அதுதான். மொழி ஒடுக்குமுறையை போக்கணும், தமிழையும் ஒரு ஆட்சி மொழியாக்கணும். எல்லா மொழிகளோட ஏதாவது வழி இருக்கா? வழி இருந்தா 67 இருந்து 2021 வரைக்கும் ஒரு சிறு அசைவை கூட ஏற்படுத்த முடியலையே. ஆட்சியை கொடுத்து டெல்லிக்கு அனுப்பி நாடாளுமன்ற உறுப்பினர்களாக்கி ஒண்ணும் செய்ய முடியல. பேருக்கு கொள்கை இருக்கு, இதெல்லாம் மாத்தணும், எல்லா தேசிய மொழிகளையும் ஆட்சி மொழிகளாக்கணும். தேசிய மொழிகளா கூட ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறான். தானே இருக்கு. ஒவ்வொரு துறையா எடுத்துட்டு பாருங்க. அதுபோல ஒரு துறையை எடுத்துக்கொண்டுதான் நாம் இப்போது இந்த வகுப்புகளில் நம்ம பேசிட்டு இருக்கோம். அது சமூக நீதி. இடஒதுக்கீட்டை நாம் நடைமுறைப்படுத்துவதற்கு, செயலாக்குவதற்கு இந்த அரசமைப்பை கொண்டு எந்த அளவுக்கு முடியும் என்பதற்கு இடஒதுக்கீடு தொடர்பான அரசமைப்பினுடைய நிலைப்பாடு, அதற்கு இந்திய உச்ச நீதிமன்றம் அளித்திருக்கிற விளக்கம், இதைத்தான் நம்ம கடந்த 2 வகுப்புகளாக நாம் பார்த்து கொண்டிருக்கோம். முக்கியமாக இந்திய வரலாற்றில் இடஒதுக்கீடு தொடர்பாக ஒரு பெரிய அசைவை ஏற்படுத்திய நிகழ்ச்சி என்பது மண்டல் குழு. இந்த மண்டல் குழு பரிந்துரை தொடர்பான ஒரு வழக்கு தான் இந்திரா சாணி வழக்கு என்று பேர். தமிழ்ல சகாணி, சாகணின்லாம் எழுதுறாங்க. ஆனா சரியான உச்சரிப்பு வந்து சாணி தான். ஒருவேளை சாணின்னு சொல்றது கொஞ்சம் பேருக்கு தயக்கமா இருக்கலாம், அப்படி சொல்றாங்களான்னு எனக்கு தெரியல. இந்திரா சாணிங்கிறவங்க அந்த வழக்கை தொடுத்ததுனால அந்த வழக்குக்கு இந்திரா சாணி வழக்கு என்று பெயர். இந்த வழக்கினுடைய தீர்ப்பை நாம் ஏற்கனவே ஓரளவுக்கு சென்ற வகுப்பில் பார்த்தோம். எதை ஒட்டி பார்த்தோம்னா, இப்ப கடைசியாக வந்திருக்கு பாருங்க ஒரு தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தில் இருந்து.
மராத்தா இடஒதுக்கீடு தீர்ப்பு. அது என்ன மராத்தா இடஒதுக்கீடு? மகாராஷ்டிர மாநிலத்தில் ஏறத்தாழ 30 விழுக்காடா இருக்கக்கூடிய மராத்தா மக்களுக்கு இதுவரை இடஒதுக்கீடு இல்லை. இது ஏற்கனவே பாஜக சிவசேனை கூட்டாட்சியில் முதலாக அவர்களுக்கு என்று ஒரு 16 விழுக்காடு இடஒதுக்கீடு கொண்டுட்டு வந்தாங்க. ஆனா அவங்க கொண்டு வந்தா கூட அவங்க ஆட்சி மட்டுமல்ல, அது மகாராஷ்டிரத்துல எல்லா கட்சிகளுக்கும் அந்த இடஒதுக்கீட்டில் உடன்பாடு இருந்துச்சு. காங்கிரஸ், அங்க இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள், குறிப்பா சிபிஐ, சிபிஎம் போன்ற இடதுசாரி கட்சிகள் எல்லாரும் கேட்டாங்க, இடஒதுக்கீடு வேணும், மராட்டாக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. இத்தனை ஆண்டுகளாக இந்திய அரசமைப்பு இயற்றப்பட்டு இத்தனை ஆண்டுகளில் அந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை. தோழர்கள் கொஞ்சம் பேசுறத இது பண்ணியா நல்லது. நீங்களே மியூட் பண்ணிக்கிட்டா நல்லது. நான் யாரான்னு அப்புறம் பார்த்து சொல்லணும், நிறைய இருக்கு. கொஞ்சம் எல்லாரும் மௌனப்படுத்தீங்க. சைமன் உங்களுடைய மியூட் பண்ணுங்க. சைமன் உங்களுக்கு இருக்கு. தோழர் யாரோ பயணத்துல இருக்காங்க போல இருக்கு, அவங்களாலதான் அவங்க மியூட் பண்ணிட்டா போதுமே, அந்த பயண சத்தமே நம்ம கேட்காதே. இல்ல நமது இல்ல அவங்களுக்கு தான் அந்த வந்துட்டு இருக்கு. ஓ அப்படியா? சரி சரி, ஏற்கனவே செய்தி கூட பதிவு பண்ணிருக்கேன். அப்படியா? சரி, நல்லது நல்லது நல்லது. நம்ம தொடரும். அது ஒரு அம்சம். நான் சென்ற வகுப்பில் அதை பத்தி விரிவா பேசிட்டேன். அதுல நம்ம முக்கியமா 2 படிப்படைகள் சொன்னோம். ஒன்று என்னன்னா, இவ்வளவு காலம் இல்லாம மராத்தாக்களுக்கு, அதே போல குஜராத்ல ஃபத்தீதார்கள்னு ஒரு பிரிவினர் இருக்காங்க, அவங்க இடஒதுக்கீட்டுக்காக போறாங்க. ராஜஸ்தான்ல ஜாட்டுகள், இவங்கெல்லாம் ஏன் இப்ப புதுசா இந்த இடஒதுக்கீட்டு களத்திற்கு இவ்வளவு வீரியமா வர்றாங்கிறது ஒரு காரணம் இருக்கு. அது இந்த புது தாராளிய கொள்கைகள், உலகமய கொள்கைகள் உழவிலிருந்து அவர்களை வெளியேற்றி கொண்டிருக்கு. அவங்க நம்பி இருக்கிற தொழில் உழவு தொழில். உழவு அழியும் போது, கிராமப்புறத்தில் வறுமை பெறுகிற போது, அவர்கள் ஓட்டாண்டிகள் ஆக்கப்படும் போது இந்த துறைக்கு அவங்க வர்றாங்க, இந்த போட்டிக்கு அவங்க வர்றாங்க. இப்ப தமிழ்நாட்டுல ஏற்கனவே அந்த ஓரளவுக்கு இந்த மக்கள்லாம் இடஒதுக்கீட்டு போராட்டத்துக்கு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 விழுக்காடு தவிர மற்ற எல்லோரும் இடஒதுக்கீட்டு வளையத்திற்குள் வந்துட்டாங்க. ஆனால் அவங்க இப்ப வர்றாங்க, புதுசா வர்றாங்க. அதை ஒரு முறையான ஒரு நீதிமன்ற நீதி ஆயம், கெய்க்வாட் தலைமையிலான ஆணையம் வச்சு அவங்க பரிந்துரை பண்ணி, அதை ஹைகோர்ட்டும் அதுல திருத்தம் சொல்லி 16 விழுக்காடு இல்ல, வேலை வாய்ப்புல 12 விழுக்காடு, கல்வியில 13 விழுக்காடு அதை கொடுக்கலாம். ஆனால் உச்ச நீதிமன்றம் 5 நீதிபதிகள் கொண்ட ஒரு ஆயம் ஒருமனதாக அதை நிராகரிச்சிருச்சு. இப்ப மராட்டியத்தில் அது தொடர்பான போராட்டங்கள், மாற்று யோசனைகள் பண்றாங்க. இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் தமிழ்நாட்டுக்கு நேரடியாக அக்கறையுள்ள 2 கூறுகள் அந்த தீர்ப்புல இருக்கு. ஒன்று என்னன்னா, 50 விழுக்காட்டுக்கு மேல் இடஒதுக்கீடு செல்லக்கூடாது என்று ஏற்கனவே சில வழக்குகளில், பாலாஜி வழக்குன்னு ஒரு பழைய வழக்கு இருக்கு, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்திராசாணி வழக்கு, இந்த வழக்குகளில் அவங்க கொடுத்திருக்கிற தீர்ப்பை மீறக்கூடாது. அசாதாரணமான விதிவிலக்கான காரணிகள் இருந்தால் மட்டும்தான் இதை கொஞ்சம் தாண்டி போலாம் 50க்கு மேல. ஆனா நீங்க ஏற்கனவே இருக்கிற ஒதுக்கீடு 50 அப்படியே வைத்துக் கொண்டு தனியா ஒரு 16 கொடுக்கறதுங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது நம்ம ஏற்கனவே 69 சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னமும் உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்கு. தமிழ்நாடு அரசினுடைய அந்த இது செல்லுமா, 69 விழுக்காடு செல்லுமா என்று தொடரப்பட்ட வழக்கு இன்னும் தீர்ப்பு ஆகல. ஒவ்வொரு ஆண்டும் சரி கட்டி இந்த இடங்களை கூடுதலாக்கி, 19 விழுக்காடு இடங்களை கூடுதலாக்கி அதை நிறைவு செய்து கொண்டே போறாங்க. ஆனா கூடுதலாக்கப்படுகிற இடங்கள்ல இடஒதுக்கீடு கிடையாது, அதை அப்படியே கொடுத்துடுறாங்க. பொது போட்டிக்கு போயிடுது, இடஒதுக்கீட்டுக்குள்ள வராது.
அது ஒரு முறைப்படுத்தப்படல. அரசமைப்பு சட்டத்தினுடைய 9வது அட்டவணையில் கொண்டு போய் பாதுகாப்புக்காக அதை வச்சிருக்கிறாங்க. அப்படி வச்சிருக்கிறதுனாலயே அது பாதுகாப்பா இருந்துரும் என்னைக்குன்னு அர்த்தம். உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க 9th ஷெட்யூல்ல வச்சாலும் நாங்க அதை ஆராய்வோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னும் முடிவு செய்யாம இருக்காங்க. ஒன்று. இரண்டாவது, இந்த இடஒதுக்கீட்டினுடைய அளவை தீர்மானிக்கிற உரிமை மாநில அரசுகளுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த தீர்ப்புல தான் முக்கியமான கூறு நம்மை நேரடியா பாதிக்கிறது. யாரெல்லாம் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்பதை யார் தீர்மானிக்கணும்? குடியரசுத் தலைவர் தான் தீர்மானிக்கணும். அதாவது இந்திய அரசுன்னு பொருள். அப்படி தீர்மானிக்கிற போது நாடாளுமன்றம் அவர்களுக்கு ஆலோசனைகள் கூறலாம். இதுதான் அந்த தீர்ப்புல இருக்கிற அந்த 2 முக்கிய கூறுகள் நம்ம தொடர்பானது. இந்த 2க்கும் அவங்க அடிப்படையாக எடுத்துக்கொண்டிருப்பது 50 விழுக்காட்டுக்கு மேல் போகக்கூடாது என்பதற்கும், தீர்மானிக்கிற உரிமை 102வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசுக்குத்தான் உண்டு என்பதற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த விவாதம் இந்த இந்திரா சாணி தீர்ப்புல தான் விரிவாக வருகிறது. ஏன்னா 9 நீதிபதிகள் அடங்கிய ஒரு முழு ஆயம் வழங்கிய தீர்ப்பு. முக்கியமான இன்னொரு கேள்வி இருக்கிறது. இந்த வழக்கில் பரிசீலிக்கப்படாத, ஆராயப்படாத ஒரு கேள்வி. அரசமைப்பு சட்டத்தினுடைய 103வது திருத்தம். இந்த 103வது திருத்தம் என்ன பண்ணுது? 2019 இப்ப இருக்கிற பாஜக அரசு கொண்டு வந்த திருத்தம். அந்த திருத்தம் பொருளியலில் நலிந்த பிரிவினருக்கு, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ், EWS என்று அவங்க சுருக்கமா பேர் சொல்றாங்க. அந்த பொருளியலில் நலிந்த பிரிவினருக்கு 10 விழுக்காடு துண்டா கொடுத்துடணும். நம்ம தேர்தலில் பாஜக வேட்பாளர் என்னாரு, ஒரு IPS அண்ணாமலை, அவரோட என்ன சொன்னாருன்னா, 10 விழுக்காட்டுலயும் எல்லாரும் வந்துடலாம் இல்லையா அப்படின்னா இல்ல. தெளிவா என்ன சொல்லிட்டாங்கன்னா, இடஒதுக்கீடு வழங்கப்படுகிற பிரிவுகளை சேர்ந்தவர்கள் யாரும் இதுக்குள்ள வர முடியாது. நான் SC ஆனா எக்கனாமிக்கலி வீக், இங்க இடஒதுக்கீடு 10% எனக்கு உண்டா கிடையாது. நான் MBC ஆனா பொருளாதாரத்தில் நான் ஏழை, எனக்கு இதுல உண்டான கிடையாது. மிக தெளிவாகவே இது ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ்க்காக மட்டுமே உள்ளது. 10 விழுக்காடு தனி இடஒதுக்கீடு. இதை தவிர அவர்கள் பொது போட்டியில வருவாங்க. தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இருக்கு. இந்த 69 விழுக்காட்டுல இவங்களுக்கு SC ST மக்களுக்கான 19 விழுக்காடு, இவங்களுக்கான 50 விழுக்காடு, மொத்த பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு OBCக்கான 50 விழுக்காடு. எஞ்சி இருக்கிற இந்த 31 விழுக்காட்டுல இந்த 31 விழுக்காடு இப்ப பொது போட்டிக்கு, ஓபன் காம்படிஷன். இதுல ஃபார்வர்டும் வரலாம், பேக்வர்டும் வரலாம், SC ST வரலாம், யார் வேணாலும் வரலாம். ஆனா இந்த 10 அதுல இருந்து 10 எடுத்து யாரு கொடுத்துறாங்கன்னா, முழுக்க முழுக்க அவங்க ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் மட்டும்தான் வர முடியும். ஏன்னா அவங்க எந்த கீழே வர்றாங்கன்னா, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ்ல வர்றாங்க. ஏற்கனவே இடஒதுக்கீட்டின் பயனை பெறாதவர்களுக்கு மட்டுமான ஒரு பகுதி. அதான் என்ன அர்த்தம்னா, பிற்பட்டவர்கள் அல்லாதவர்களுக்கான ஒதுக்கீடு. இதற்காக இப்ப சட்டத்தை திருத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்கனாமிக்கலி பேக்வேர்டுங்கிறதையும் நம்ம சமூகத்தில் பிற்பட்டவர்களா சேர்த்துக்கணும். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ். இன்னும் துல்லியமா பாத்தீங்கன்னா, எக்கனாமிக்கலி பூரர் செக்ஷன்ஸ் இல்ல, வறிய பிரிவுகள்னு சொல்ல, நலிந்த பிரிவினர். ஏன்னா ஏற்கனவே உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள்ல வறிய பிரிவினர்ங்கிற அந்த சொன்னீங்கன்னா அந்த அதுக்கு பொருள் இல்ல, வறுமையை எதை வச்சு அளக்கிறதெல்லாம் கேள்வி கேட்டதுனால புது வார்த்தையை நுழைக்கிறேன். இப்ப இந்த மராத்தா தீர்ப்பின்படி அந்த 10 விழுக்காடு செல்லாதுன்னு அர்த்தம். ஏன்னா 50க்கு மேல போகுது, 50க்குள்ள வரலையே அது. எனவே அதுவும் செல்லாது. குறிப்பா கர்நாடகத்திலேயோ தமிழ்நாட்டிலேயோ செயல்படுத்த முடியாதுன்னு அர்த்தம். ஆனா இந்த தீர்ப்பில் அதை பற்றி அவர்கள் எதுவும் வாய் திறக்கவில்லை.
ஆனா உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு இருக்கக்கூடிய சமூக பின்னணி, அவர்களுக்கு இருக்கிற இடஒதுக்கீட்டுக்கு எதிரான மனநிலை, இதுவரையிலும் இடஒதுக்கீடு தொடர்பாக அவர்கள் வழங்கி இருக்கிற தீர்ப்புகளுடைய சாரம் எல்லாவற்றையும் வைத்து பார்த்தால், இந்த மராத்தா ஒதுக்கீட்டை ஒழித்து கட்டுவதற்கு தான் 50 விழுக்காட்டை உயர்த்தி பிடிக்கிறாங்களே தவிர, நரேந்திர மோடி கொண்டு வந்திருக்கிற 10 விழுக்காடு இடஒதுக்கீட்டை வேறு காரணங்கள் சொல்லி, இது எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டான்ஸ், பொருளியலில் நலிந்த பிரிவினருடைய வாழ்நிலை பற்றி ஒரு ஆணையம் அமைத்து அறிக்கையெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அனுமதித்து விடுகிற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி வாய்ப்பினுடைய விளைவு என்ன? பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு திறந்த போட்டியின் மூலம் கிடைக்கிற 31 விழுக்காட்டில் 10 விழுக்காட்டை அவர்கள் இழந்து விடுவார்கள். அவங்க பொருளியலில் நலிந்த பிரிவினருங்கிறதுக்கு அவங்க சொல்லி இருக்கிற காரணம் இருக்கு பாருங்க. வருடத்திற்கு 8 லட்சம் ரூபாய் வருமானம் அல்லது நிலத்தின் அளவு, இதெல்லாம் வச்சு கணக்கு பார்த்தா 80 விழுக்காட்டினர் அதுக்குள்ள வந்துருவாங்க. அப்ப இடஒதுக்கீடு இல்லாத பிரிவினர் மிச்சம் யார் இருப்பாங்கன்னா வெறும் 10 பேர் தான் இருப்பாங்க, 20 பேர் தான் இருப்பாங்க. அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு? இந்த பார்ப்பனர்களுக்கும் பார்ப்பனரை ஒட்டிய மேல் சாதியினருக்கும் மக்கள் தொகையை மீறிய ஒரு இடஒதுக்கீடு வந்துடும். இப்ப நீங்க எஸ்சி எஸ்டிக்கு அப்படி இல்ல, ஓபிசிக்கு அப்படி இல்ல. ஓபிசி 52 விழுக்காடு, மண்டல் குழு வழங்குறது வெறும் 27 விழுக்காடு தான், கிட்டத்தட்ட பாதி தான். இது ஏற்கனவே இருக்கிற தீர்ப்பை காரணமா காட்டி தான் அவ்வளவு வழங்குறாங்க. அப்ப இந்த தீர்ப்பினுடைய விளைவு என்ன ஆக போகுது? ஒருவேளை இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு கொடுத்திருக்கிற இடஒதுக்கீடு செல்லாது என்று அறிவிக்க போகிறார்கள் நமக்கு தெரியாது. ஆனா ஒரு போக்கு நமக்கு என்ன தெரியும்னா, 1980ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட மண்டல் அறிக்கையை 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் பிரதமர்கள் கிடப்பில் போட்டு வைத்து விட்டு, இந்திரா காந்தி அதை பத்தி கவலைப்படல, ராஜீவ் காந்தி அதை பத்தி கவலைப்படல. விபி சிங் அதை கையில் 90இல் எடுக்கும் போது அதை எதிர்த்து காங்கிரஸ் போராடியது. பாஜகவும் காங்கிரசும் சேர்ந்து போராடினார்கள். அவங்க மாணவர் அமைப்புகள் இருந்து எல்லாம் நாடாளுமன்றத்திலேயே ராஜீவ் காந்தி அதை எதிர்த்து முழக்கமிட்டார், மணிக்கணக்கில் பேசினார், இது கூடாதுன்னு சொன்னார். ஏன்னா இதான் ஜாதியை தோற்றுவித்து விட்டதுன்னு சொன்னார். அந்த தீர்ப்பை, அந்த செயல்படுத்துவதை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்ட போது ஏற்கனவே இந்த ஆய்வுகள், விரிவான ஆய்வுகளை பிபி மண்டல் தலைமையிலான குழுவினர் மேற்கொண்டு ஒரு ஆண்டுக்கு மேல் நாடெங்கும் சுற்றுப்பயணம் செய்து பல்வேறு சர்வே கள ஆய்வுகள் நடத்தி பழைய தீர்ப்புகளை எல்லாம் ஆராய்ந்து காக்கா கலேல்கர் கொடுத்த அறிக்கை, மக்கள் தொகை 31இல் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பு எல்லாத்தையும் அடிப்படையாக வைத்து பிற்பட்டவர்கள் என்றால் என்ன பொருள் என்பதற்கு ஒரு விரிவான விளக்கம் கொடுத்து, பிற்பட்ட வகுப்பு எது என்பதை தீர்மானிப்பதற்கு சாதி எப்படி ஒரு அளவுகோலாக இருக்க முடியும் என்பதை விளக்கி, அம்பேத்கர் சொன்ன மாதிரி பிற்பட்ட வகுப்புகள் என்பவை சாதிகளை கொண்ட குழுக்களவை, எல்லாத்தையும் விளக்கி செஞ்ச அந்த அறிக்கையை உச்ச நீதிமன்றத்தினுடைய 5 நீதிபதிகள் என்ன பண்ணாங்கன்னா உடனே ஸ்டே கொடுத்தாங்க. ஸ்டே கொடுத்துட்டு அவங்க நீதிமன்றத்துல சொன்னாங்க, நாங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம், நீங்க ஒன்றும் கிளர்ச்சி அடைய வேண்டாம், நீங்க இதுக்காக தீக்குளிக்க வேண்டாம், இதற்காக போராட வேண்டாம் என்றெல்லாம் எவ்வளவோ சொல்லிதான் அதுக்கு பிறகு தடை கொடுத்தாங்க. ஆனால் இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸுக்கு அந்த மாதிரி மோடி அரசு சட்ட திருத்தம் 103 சட்ட திருத்தம் கொண்டு வருது, அதை எதிர்த்து வழக்கு போடுறாங்க. இந்த வழக்கில் எந்த ஸ்டேயும் கொடுக்கல, உடனே செயலுக்கு வந்துச்சு. இதை வைத்து பார்க்கும் போது
இந்த 50 விழுக்காடு என்கிற லட்சுமண ரேகை, ராம பக்தர்கள் வரைந்த லட்சுமண ரேகைன்னு நான் சொல்றது. அந்த லட்சுமண ரேகை என்பது எந்த அளவுக்கு இந்த மோடி திட்டத்துக்கு எதிராக அமைய போகிறது என்பதை நாம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஆனா அது ஒரு அநீதியான ஒரு இடஒதுக்கீடு, சமூக நீதிக்கு எதிரான ஒரு இடஒதுக்கீடு. இந்த பின்னணியில் தான் நான் போன முறை வகுப்பில் ஒரு செய்தியை சொன்னேன். ஏன் இந்த தீர்ப்புகள் இப்படி அமைகிறது? ரொம்ப மிகச்சிறந்த சில நீதிபதிகள், வி.ஆர். கிருஷ்ணய்யரை போல, சின்னப்ப ரெட்டியை போல, வி.பி. சாவந்தை போல, நம்ம ஊர்ல இருந்து போன ரத்னவேல் பாண்டியனை போல, இவர்கள் மிகச்சிறந்த தீர்ப்புகளை எழுதுறாங்க இந்த தலைப்பில். அப்படி ஒரு கூட்டத்துக்கு நடுவில் இருந்து கொண்டு போராடி செய்யறாங்க. ஆனால் அரசமைப்பு அவர்களுக்கு கொடுத்திருக்கிற இடம் என்ன தெரியுமா? இடஒதுக்கீட்டுக்கு வாய்ப்பளிக்கலாம் என்பதுதான் அரசமைப்பை தவிர இடஒதுக்கீட்டை செயல்படுத்த வேண்டும் என்பது அல்ல. enabling reservation and not enforcing reservation. ஒரு அரசாங்கம் இடஒதுக்கீடே செய்யலன்னு வச்சுக்குவோம். நீங்க உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டு சமூக வழியிலும் கல்வி வழியிலும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று அரசமைப்பில் இருக்கிறது, அவங்களுக்கு தனி ஏற்பாடு செய்ய சொல்லி இந்த அரசு செய்யாமல் இருக்குன்னு சொன்னா உச்ச நீதிமன்றம் அந்த அரசை கட்டாயப்படுத்தாது. என்ன, நீங்க செய்யலாம் என்று அனுமதி கொடுக்கிறதே தவிர செய்தாக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தல. அட்டவணை சாதிகள், அட்டவணை பழங்குடிகள் என்ற அந்த மக்கள் பிரிவுக்கு மட்டும் அரசமைப்பு சட்டத்தை முதலில் எழுதுகிற போதே அதை சேர்த்துட்டார். அவங்களுக்கான இடஒதுக்கீட்டு, அவங்களுக்கான சிறப்பு ஏற்பாடுகள், பாதுகாப்பு, அது அம்பேத்கர் சொன்னார், கான்ஸ்டிடியூஷனல் சேஃப்கார்ட்ஸ் என்று சொன்னார். அரசமைப்பு காப்பு கூறுகளை சேர்த்துட்டார். ஆனால் அவர்கள் அல்லாத பிரிவினர்களுக்காக பாருங்க, சரியா சொன்ன சூத்திரர்கள், அவர்ணர்கள், அவங்களுக்கான அந்த பாதுகாப்பு செய்யலாம் என்ற அளவில் தான் நின்று போச்சு. அம்பேத்கர் ஒரு முயற்சி செய்தார். அரசமைப்பு சட்டத்தில் இந்த ஏனைய பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக ஒரு விதியை சேர்த்து வச்சார். என்னன்னா, பிற்படுத்தப்பட்டவருக்கான ஒரு ஆணையத்தை அமைத்து அந்த ஆணையம் விசாரணை செய்து அவர்களது பிற்படுத்தப்பட்ட நிலை பற்றிய அறிக்கைகளை கொடுத்து அந்த அறிக்கைகளின் அடிப்படையில் அவர்களுக்கு தனி ஏற்பாடுகளை, குறிப்பாக ரொம்ப முக்கியமா சொன்னாங்க, பொது ஆட்சியில் அவர்களுக்கான பங்கை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்கணும்னு சொன்னாங்க. மாபெரும் பண்டித ஜவஹர்லால் நேரு அதுக்காக ஒரு நடவடிக்கை எடுக்க மறுத்துட்டார். ஏன்னா அவர் பண்டிதர். பண்டிதர்னா காஷ்மீர் பார்ப்பனர்னு அர்த்தம். ஒரு எவ்வளவு சோசியலிசத்தை பற்றியெல்லாம் பேசினாலும் இந்த அரசமைப்பு சட்ட கட்டளையை அவர் நிறைவேற்றல. அம்பேத்கர் பதவி விலகுவதற்கு தெரிவித்த காரணங்களில் இது ஒரு முதன்மையான காரணம். பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் அமைக்க வேண்டும் என்பதை நீங்கள் செயல்படுத்தவில்லை. அவர் விலகினா விலகிட்டு போ, நாங்க அமைக்க மாட்டோம் தான் இருந்துட்டார். அவர் விலகிய பிறகு இந்த செய்தி பரவலாகி 53ல முதல்ல காக்கா கலேல்கர் ஆணையத்தை அமைத்தார். காக்கா கலேல்கர் ஆணையம் அறிக்கை கொடுத்த பிறகு 55ல் அறிக்கை கொடுத்துச்சு. ஒரு துரும்பையும் ஆட்சியாளர்கள் அசைக்கவில்லை. தூக்கி பரல்ல வச்சுட்டாங்க இந்த ஆணையத்தை. 2800க்கும் மேற்பட்ட சாதிகள் இந்த நாட்டில் சமூக வழியிலும் கல்வி வழியிலும் பிற்பட்ட நிலையில் இருக்கின்றன என்று அவர் பட்டியலிட்டு கொடுத்தார் காக்கா கலேல்கர். ஆனா அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காம நிறுத்திட்டாங்க. யாரும் போய் கேட்க முடியல. பிறகுதான் 79ல மொரார்ஜி தேசாய் அரசாங்கம், அதுல நிறைய அந்த நெருக்க நிலையை, இந்திரா காந்தியை எதிர்த்து போராடிய பல்வேறு சக்திகள் இருந்ததுனால அவங்க உறுதிமொழி கொடுத்தாங்க. நாடாளுமன்றத்தில் தீர்மானம் இயற்றினாங்க.
பிபி மண்டல் தலைமையிலான குழுவை அமைத்தார்கள். இந்த குழு அறிக்கை கொடுத்த பிறகு கொடுக்கிற காலத்திற்கெல்லாம் இந்திரா திரும்ப வந்துட்டாங்க. அவங்க போட்டு உட்கார்ந்துக்கிட்டாங்க பேசாம. அவங்களுக்கு செயல்படுத்துவது பற்றி அக்கறை இல்லை. 10 ஆண்டு காலம் மீண்டும் உறங்கிடுச்சு. அப்பதான் விபி சிங் அதை எடுக்கிறார். எடுத்து முதல்ல நாடாளுமன்றத்தில் அறிவிக்கிறாரு. அதை முழுமையா செயல்படுத்துவது அல்ல. இந்த வழக்கே பிபி அந்த மண்டல் குழு அறிக்கை முழுக்க செல்லுமா செல்லாதா என்பதல்ல வழக்கு. அந்த அறிக்கையில் ஒரு பகுதி பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்பில், எந்த வேலை வாய்ப்பில், அரசு வேலை வாய்ப்பில், பொது நிர்வாகத்தில் அவர்கள் உரிய பங்கு பெறச் செய்வதற்காக அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிற வழிவகைகளை ஏற்றுக்கொள்வது என்று இந்திய அரசு தீர்மானிக்கிறது. அந்த தீர்மானித்தது தொடர்பாகத்தான் வழக்கு. அந்த பரிந்துரையை செயல்படுத்துவதாக அவர்கள் அறிவித்த போது அதை எதிர்த்து போராட்டம் காங்கிரசும் பாஜகவும் நடத்தினாங்க. வடநாட்டை பொறுத்தவரைக்கும் எல்லா கட்சியும் நடத்துறாங்க. தமிழ்நாடு மட்டும்தான் அல்லது ஓரளவு கர்நாடகம் மண்டல் குழுவுக்கு ஆதரவா இருந்தாங்க. தமிழ்நாட்டில் வெளிப்படையா எதிர்த்து தமிழ்நாடு பிராமணர் சங்கம் மட்டும்தான். பாஜக கூட வெளிப்படையா வந்து எதிர்க்கல. காங்கிரஸ் எதிர்க்கல. டெல்லியில எதிர்த்தாங்க. அகில இந்திய அளவில் எதிர்த்தாங்க. அந்த முறை, அந்த தீர்ப்புக்கு எதிராக இந்திய அரசு அதை செயல்படுத்துவதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு தான் இந்த இந்திரா சாணி வழக்கு. அந்த வழக்கில் அவர்கள் வழங்கிய தீர்ப்பில் மொத்தம் 9 நீதிபதிகள் இருந்தாங்க. 9 நீதிபதிகளில் முதல்ல வந்து அந்த வழக்கை எடுத்துக்கொண்டவங்க 5 நீதிபதிகள். அவர்கள் ஆரம்பத்துல சில உத்தரவுகளை பிறப்பிக்கிறாங்க. அந்த செயல்படுத்துவதற்கு இடைக்கால தடை விதிக்கிறாங்க. அதுக்கு பிறகு இதில் தொடர்புடைய சிக்கல்கள் அரசமைப்பு சட்ட சிக்கல்களாக இருப்பதால் நாங்க 9 நீதிபதிகள் கொண்ட இன்னும் பெரியதொரு ஆயத்திடம் ஒப்படைக்கிறோம் என்று ஒப்படைக்கிறார். இந்த 9 நீதிபதிகள் ஆராய்ந்த கேள்விகளில் முதல் கேள்வி, சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு இருக்க முடியுமா? பிற்பட்ட வகுப்பினர் பேக்வர்ட் கிளாஸஸ் என்பது பிற்பட்ட சாதிகளை குறிக்குமா? சாதியை பார்த்து பிற்பட்ட நிலையை சொல்ல முடியுமா என்பது கேள்வி. மண்டலை பொறுத்த வரைக்கும் அவர் வெறும் சாதியை மட்டும் பார்க்கல. அவங்க தொழில், அவங்க பின்னணி, சமூகத்தில் எப்படி நடத்தப்படுகிறார்கள், அவங்க சராசரி வருமானம், அரசுக்கும் அவங்களுக்குமான உறவு, நம்ம இன்னைக்கு விரிவா சொல்றதுக்கு நேரம் இல்லை, வேணா பின்னால எழுதுவோம். எல்லாவற்றையும் மண்டல் எடுத்து ஆராய்ந்தார். நில உடைமை பற்றி எல்லாம் பேசினார். ஆனால் பொது நிர்வாகத்தில், அரசு நிர்வாகத்தில் அவர்களுக்கு பங்கு இல்லாமல் இருக்கிறது என்பதை சொல்லி அதற்கான பரிந்துரையாக இதை வழங்குகிறார். அதே போல இந்துக்களிடையில் தானே சாதி இருக்குது, முஸ்லிம்களுக்கு என்ன, கிறிஸ்தவர்களுக்கு என்ன, சீக்கியர்களுக்கு என்ன என்று எல்லா கேள்விகளையும் அவர் இதுல பரிசீலித்தார். அப்படி பரிசீலித்துதான் அவர் என்ன முடிவுக்கு வந்தார்னா, மக்கள் தொகை மொத்தத்தில் அவர்களுடைய அளவு, அதாவது எஸ்சி எஸ்டி அல்லாத சமூக வழியிலும் கல்வி வழியிலும் சோசியலி அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸ், சமூக வழியிலும் கல்வி வழியிலும் பிற்பட்ட வகுப்புகள் என்ற அந்த இலக்கண வரையறைக்கு உட்படக்கூடிய 3700க்கும் மேற்பட்ட சாதிகளை அவர் அடையாளம் காட்டி, இவங்க இந்தியாவில் சராசரியாக 152 பேர் இருக்கிறாங்க. இந்த 152 பேருக்கும் நியாயமா பார்த்தால் ஆட்சி நிர்வாகத்தில் 52 விழுக்காடு பங்கு கொடுத்தாங்க. இதை நம்ம என்ன நினைச்சே கூடாதுன்னா, இந்த வேலை வாய்ப்பு முழுவதையும் 52 விழுக்காடு பங்கு போட்டுட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஏனென்றால் இங்கே ஆட்சி நிர்வாகத்தில் வேலை வாய்ப்புன்னு சொன்னா மொத்த வேலை வாய்ப்பில் 1 விழுக்காடு, அந்த 1 விழுக்காட்டுக்குள்ளதான் பாதி. ஏன்னா பெரும்பாலான வேலை வாய்ப்புகள் எங்க இருக்கு? தனியார் துறையில இருக்கு. பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்லயும் பப்ளிக் செக்டார்லயும் இல்ல. ஆனா அதுக்குள்ள இருக்கிற அந்த குறைந்தபட்ச வேலை வாய்ப்பை இவங்களுக்கு 52 விழுக்காடு ஒதுக்கணும், அதான் நியாயம். ஆனால் நாங்கள் 52 விழுக்காடு பரிந்துரை வழங்கவில்லை
நாங்கள் வெறும் 27 தான் வழங்குகிறோம். ஏனென்றால் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் வழங்கிய ஒரு தீர்ப்பு இருக்கிறது. அந்த தீர்ப்பில் அவர்கள் என்ன சொல்லி 75 நினைக்கிறேன், ஒரு பாலாஜி தீர்ப்புன்னு ஒரு தீர்ப்பு இருக்கு. அந்த தீர்ப்பில் அவர்கள் மொத்த இடஒதுக்கீடு 50 விழுக்காட்டுக்கு மேல் போகக்கூடாது என்று சொல்லி இருக்கிறாங்க. எனவே நாங்கள் என்ன செய்யறோம், அதற்காக மொத்தம் 50க்கு மேல போயிடக்கூடாது. 22 விழுக்காடு ஏற்கனவே இந்திய அரசு துறைகள்ல அவங்களுக்கு இருக்கு. 18+4 15+7 இருக்குன்னு வச்சுங்க. எஞ்சிய இந்த 28 நாங்க 27 மட்டும் ஒதுக்குறோம். இந்த 27 கொடுக்கணும். இந்த 27 விழுக்காடு கொடுத்து இந்த ஆண்டிலிருந்து அதை செயல்படுத்த ஆரம்பித்தால் மொத்தம் இருக்கக்கூடிய பதவிகளில் வேலைகளில் அந்த 27 விழுக்காட்டை அவர்கள் அடைவதற்கு 25 ஆண்டுகள் ஆகும். இதான் அவங்க முக்கியமாக சொன்னது. ஆனால் நாங்கள் அப்படி தெரிந்தும் இவ்வளவுதான் நாங்க கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. விஸ்வநாத் பிரதாப் சிங் உண்மையிலேயே பார்ப்பனர்களுக்கு ஆளும் வகுப்புகளுக்கு ஒரு இதை கிளறி விட்ட மாதிரி, தேன்கூட்டை கிளறி விட்ட மாதிரி கிளறி விட்டார். அதான் அவங்க அவ்வளவு துடிச்சு போனாங்க. அப்படி அவர் அறிவிக்கிற போது 1991 செப்டம்பர் 25 அந்த ஆணை பிறப்பிக்கிறார். அறிக்கையை ஏற்றுக்கொள்றது அதுக்கு 90லயே ஏற்றுக்கொள்றாரு. அதை தொடர்ந்து அவங்க முதல் ஆணை பிறப்பிக்கிறார். அதுக்கு கவர்மெண்ட் மெமோ, ஆபீஸ் மெமோன்னு பேர், ஆபீஸ் மெமோரண்டம்னு பேர், அலுவலக ஆணை குறிப்பு என்று அர்த்தம். அந்த நாளில் விபி சிங் நாடாளுமன்றத்தில் பேசினார். கடைசியாக பார்த்தால் அரசாங்க ஊழியர்கள் எவ்வளவு பேர், அரசாங்க ஊழியர்கள் மொத்தம் எவ்வளவு பேர், மக்கள் தொகையில் அவர்கள் 1 அல்லது 1.5 விழுக்காடு தான். அரசாங்க ஊழியர்கள் மொத்தத்துல 100க்கு 1 அல்லது 1.5 தான். நீங்கள் மாநில அரசு, மத்திய அரசு எல்லாம் சேர்த்தா கூட 3 விழுக்காட்டுக்கு மேல போகாது. ஆக மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சி எல்லாம் சேர்த்தா கூட 3 விழுக்காட்டுக்கு மேல போகாது. ஆகவே இந்த 1% ஒரு பாதியை, மொத்த மக்கள் தொகையில் 1/2 விழுக்காட்டை இந்த 52% மக்களுடைய பொருளியல் சிக்கல்களையும் தீர்த்துவிடும், அவர்களது வறுமையை ஒழித்துவிடும், அவர்களது பின்தங்கிய நிலையை மாற்றிவிடும் என்று நான் கருதவில்லை. எனக்கு அப்படி எந்த மயக்கமும் இல்லை. ஆனால் நாட்டை ஆட்சி புரிவதில், நாட்டின் தேவையான முடிவுகளை எடுப்பதில் அவர்களுக்கு ஒரு பங்கு இருக்க வேண்டும், அதிகார கட்டமைப்பில் பங்கு இருக்க வேண்டும் என்று கருதுகிறோம். நீங்கள் சொல்லக்கூடிய தகுதி, திறமை என்பதெல்லாம் பெரும்பான்மை மக்களை ஆட்சி கட்டமைப்பிலிருந்து விலக்கி வைத்துவிட்டு எங்கிருந்து தகுதியும் திறமையும் இந்த அமைப்பில் வரும் என்று அவர் கேட்டார். மிக முக்கியமாக இந்த நிர்வாகத்தில் இடம்பெறுவது என்பதனுடைய பொருள் 4ஆம் பிரிவு ஊழியர்கள் என்று அர்த்தம் இல்லை. முதல் பிரிவு ஊழியர்கள், IAS, IPS, IFS, மேலாளர்கள், துறை செயலர்கள், இந்த துறைகளில் இருக்கக்கூடிய அந்த அரசு வேலை வாய்ப்பு, அதில் இவர்களுக்கு என்ன பங்கு இருக்கிறது என்றால் 4.69 விழுக்காடு தான் இருக்கு. கிளாஸ் 1 எம்ப்ளாயிஸ் இப்ப கூட பெருசா அதிகரிச்சிடல. அகில இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா நிதித்துறை செயலர், அயலுறவுத்துறை செயலர், உள்துறை செயலர், பிரதமர் அலுவலகத்தில் இருக்கிற அதிகாரிகள், நீங்க அமைச்சர்கள் கூட நீங்க சேர்த்துக்கலாம். இந்திய டெல்லியை பொறுத்தவரை அப்படியெல்லாம் நம்ம கணக்கு பார்த்தோம்னா 52 விழுக்காடு மக்களுக்கு 5 விழுக்காட்டு பங்குதான் இருக்கிறது என்று அன்னைக்கு அவர் சொன்னார். 4.69 விழுக்காடு தான் இருக்கிறது. இந்த அமைப்பிற்கு தகுதி திறமை உண்டு என்பதை நான் மறுக்க விரும்புகிறேன். இந்த அமைப்பை மாற்ற வேண்டும், கண்களை திறந்து வைத்துக் கொண்டு மாற்ற வேண்டும். இந்த அமைப்பு மாற்றத்தை செய்ய முற்படுகிற போது எதிர்ப்பு இருக்கும் என்பது எனக்கு தெரியும் என்று அவர் அறிவித்துதான் இந்த முதல் அரசாணையை அவர் வெளியிட்டார். அவர் வெளியிடும் போது ஒரு கருத்து சொன்னார், வேண்டுமானால்
ஏழைகளுக்கு 5 விழுக்காடு 10 விழுக்காடு. ஆனால் அவருடைய ஆணையில் அது இல்லை. அவர் தெளிவா இந்த பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான 52 விழுக்காடு மக்களுக்கான 27 விழுக்காடு இடஒதுக்கீட்டை அறிவிக்கிறார். ஆனா இதை எதிர்த்துதான் அவங்க வழக்கு போட்டார்கள். அதுதான் இந்த இந்திராசாணி வழக்கு. இதில் முதல் கேள்வி, பிற்பட்ட நிலையை தீர்மானிப்பதில் சாதி ஒரு காரணியாக இருக்க முடியுமா? முடியும் என்பது 6 நீதிபதிகளுடைய தீர்ப்பு. ஏன்னா ஏற்கனவே வந்த பல தீர்ப்புகள் இருக்கின்றன, மண்டல் குழுவினுடைய அழுத்த திருத்தமான வாதங்கள் இருக்கின்றன. எல்லாவற்றையும் அடிப்படையை வைத்து அவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னா, சாதினா என்ன, சாதிக்கும் வகுப்புக்கும் இருக்கிற உறவு என்ன, இது ரெண்டுமே சம்பந்தமே இல்லாததா? ஒருவர் சாதியில் தாழ்ந்தவர்னா அவர் சாதியில் மட்டும்தான் தாழ்ந்தவரா இருப்பாரு, ஆனால் மச்ச வீட்டுக்காரராக இருப்பாரு, நிலவுடன்களை கொண்டவராக இருப்பாரு என்று பொருளா? இல்ல. சாதியில் தாழ்ந்த நிலை என்பது பொருளியலில் தாழ்ந்த நிலை. சாதியில் தாழ்ந்த நிலை என்பது சமூகத்தில் தாழ்ந்த நிலை. அவருடைய சமூக தகுநிலை தாழ்ந்திருக்கிறது. அந்த குடும்பத்தில் படித்தவர்கள் அதிகம் இருக்க மாட்டார்கள். முதல் தலைமுறை பட்டதாரிகள் கூட இல்லாதவர்கள் அதிகமா இருப்பாங்க. இதெல்லாம் வச்சுதான் நாம் என்ன பண்றோம்னா அவர்களை அப்படி அழைக்கிறோம். ஷெட்யூல்டு காஸ்ட்னு ஒரு பேரை கொடுக்கும் போது, நான் கூட அந்த கர்மச்சாரி வழக்கு என்று கிருஷ்ணய்யர் சின்னப்பரெட்டி வழங்கிய ஒரு தீர்ப்பு, ரிசர்வேஷன் ஃபார் ஷெட்யூல்டு காஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் என்று வந்த வழக்கு, ஒரு 80ன்னு நினைக்கிறேன். நான் தமிழ்ல மொழிபெயர்த்து கொடுத்தேன். நான் கூட அந்த ஷெட்யூல்டு காஸ்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்ங்கிறத தாழ்த்தப்பட்ட சாதிகள், தாழ்த்தப்பட்ட பழங்குடிகள் என்று மொழிபெயர்த்தேன். நேரடியா அதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் கிடையாது. இருந்தாலும் என்ன நடந்துச்சுன்னா, அந்த ஷெட்யூல்டு காஸ்ட்ங்கிற வார்த்தையை பற்றி உச்சநீதிமன்றம் சொல்லுது, அது வெறும் ஒரு பேர் மட்டும்தான், சாதி என்று குறிப்பிட முடியாது. ஏனென்றால் தாழ்த்தப்பட்ட மக்கள் நால்வர்ண அமைப்பிற்குள் வரமாட்டார்கள். அவர்கள் சாதி கெட்டவர்கள், சாதி அற்றவர்கள். அந்த சாதி அற்றவர்கள், சாதி அமைப்புக்கு வெளியில் தள்ளப்பட்டவர்களை சாதிகள் என்று அழைப்பதே தவறுதான். அது ஒரு மிஸ்னோமர், தவறாக தரப்பட்ட பெயர்தான். அதனால நம்ம அதை பொருட்படுத்த வேண்டாம். அதை கொண்டு வந்து இங்க பொருத்தாதீங்க. இங்கு இவர்கள் பேக்வர்ட் கிளாஸஸ் என்று அரசமைப்பு சட்டம் சொல்வதும், அம்பேத்கர் பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் என்று சொல்வதும் அப்படியே சாதிகள் அல்ல. ஆனா சாதிகள் அதுல மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றன. சாதியை நாம் அந்த அடிப்படையில் தான் பிற்பட்ட வகுப்புகளுக்கான ஏற்பாடுகள் என்பதை கல்வி வழியிலும் சமூக வழியிலும் கல்வி வழியிலும் பிற்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு என்று நாம் புரிந்து கொள்கிறோம் என்று சொல்லி இந்த பெரும்பான்மை நீதிபதிகள் அதை முடிவு பண்ணிடுறாங்க. இது ஒரு கேள்விக்கான முடிவு. நமக்கு ரொம்ப வியப்புக்குரியதா இருக்கிறது, இதுல ஒரு 3 நீதிபதிகள் இருக்கிறாங்க. இந்த 3 நீதிபதிகள் மட்டும் என்ன பண்றாங்கன்னா, இடஒதுக்கீடே கூடாதுங்கிறாங்க. எப்படி சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடே கூடாது என்று இந்த 9 நீதிபதிகளில் எந்த காலத்தில் வாழ்கிறார்கள் என்று, எந்த சமூகத்தை பார்க்கிறார்கள், இதான் காஸ்ட் பிளைண்ட் காஸ்டிசம் நான் சொல்றேன். அரசமைப்பு சாதியை கருதவில்லை, சாதியை பார்த்து கண்ணை மூடிக்கொள்கிறது. நீங்க சாதி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க என்று கேட்கிற அப்பாவித்தனம் இருக்கு பாருங்க, அது இந்த நீதிபதிகள்கிட்ட அப்படியே வெளிப்படும். காரணம் என்னன்னா, அவர்கள் சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீட்டை ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை. இந்த 3 நீதிபதிகளுடைய தீர்ப்பை கூட நான் விரிவா படிச்சு பார்த்தேன். என்னதான் காரணம் சொல்றாங்க அடிப்படையான. நமக்கு ஒரு நல்ல அனுபவம் என்னன்னா, சாதாரண பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த இளைஞர்கள் இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி முன்னுக்கு வந்தவர்கள், படித்தவர்களே கூட சாதியா, அது எங்கெங்க இருக்கு சாதி? நீங்கள் இதுல கேட்கிறீங்களே, கல்லூரிகள்ல பள்ளிகள்ல சாதி சான்றிதழ் கேட்கிறீங்களே. இப்ப கூட ஒரு அம்மா ஒண்ணு தேர்தலில் போட்டி போட்டாங்க, அந்த மாதிரி கமல்ஹாசனோட சேர்ந்து. அவங்க என்ன பண்ணாங்க, எங்க அதெல்லாம் ஒழிச்சுட்டா ஜாதி ஒழிஞ்சிரும் அப்படின்னு. இது யாரோ ஒருத்தர்கிட்ட, ஏதோ சில பார்ப்பனர்கள்ட்ட வர்ற கருத்து மட்டும் இல்லை, சுஜாதா போன்ற எழுத்தாளர்கள்ட்ட வரக்கூடிய கருத்து மட்டுமல்ல. படித்த இளைஞர்கள், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட
தாழ்த்தப்பட்ட வகுப்பில் இருக்கிற இளைஞர்கள்ட்டே அந்த கருத்து உண்டு. கோவையில் ஒரு முறை நம்முடைய தம்பி ஒருத்தர், அதாவது நம்ம தோழர் தேவேந்திரன் இப்ப மறைந்துட்டாரு, அவருடைய அக்கா பையன் ஒருத்தர் நல்ல படித்து சாதனைகள்லாம் பண்ணாரு கொண்டாரு. அவர்கிட்ட மாலை முரசு ஒரு பேட்டி எடுத்தது. இந்த பேட்டியில் அவங்க கேட்டாங்க, நீங்க உங்களுடைய லட்சியம் என்ன என்று கேட்டார்கள். சாதிய ஒழிச்சிடணும். ஏன்னா அவங்க தாத்தா வந்து கஸ்தூரின்னு சொல்லி திராவிடர் கழகத்தினுடைய மாவட்ட தலைவரா இருந்தவர். தேவேந்திரன் எங்க அமைப்புல அவரு தலைமை குழு உறுப்பினரா பொருளாளரா இருந்தவர். அவர்கிட்ட கேட்கிறேன், உங்க லட்சியம் என்னன்னு. சாதி ஒழிச்சிடணும்னு. எப்படி ஒழிக்கலாம்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டேன். இந்த கல்லூரிகள்ல பள்ளிகள்ல சாதி கேட்கறத ஒழிச்சிடணும், சாதி சான்றிதழை ஒழிச்சா சாதி ஒழிஞ்சிடும் அப்படின்னு சொன்னார். இது போன்ற அப்பாவித்தனமான கருத்துக்கள் இருக்கு. சாதி இல்லைன்னு நினைத்தால் ஒழிந்து போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். இந்த 3 நீதிபதிகள், அவங்க அந்த மாதிரி ஒரு தீர்ப்பை எழுதிய நீதிபதிகள் RM சகாய், குல்தீப் சிங், TK தொம்பன். அவங்க எடுத்தோனையே இந்த மண்டல் குழு தீர்ப்பு அதை செயல்படுத்த முடியாது என்று, இது என்ன சாதி அடிப்படையிலானதாக இருக்கிறது. இதுல ஒரு வேடிக்கை என்ன தெரியுங்களா? இந்தியாவினுடைய மிகச்சிறந்த அறிவாளிகளாக மதிக்கப்பட்டவர்கள், மிகச்சிறந்த வழக்கறிஞர்கள், சட்ட வல்லுநர்கள், கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட்ஸ். அதுல ஒருத்தர் தான் உங்களுக்கு தெரியும், பால்கிவாலா. நாங்களாம் சின்ன பிள்ளையில அவரை பற்றி செய்தி அதிகமா படிப்போம். அவர் இந்த நீதிமன்றத்தில் வாதிடுறார். இந்த மிகச்சிறந்த இந்த தீர்ப்பை எழுதிய 6 பேர்ல இந்த சாதி இருக்கிறது, சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு செல்லும் என்று தீர்ப்பை எழுதிய அந்த 6 பேரில் 2 பேர் மிகவும் முக்கியமானவர்கள். ஒருத்தர் வந்து BP சாவந்த், கிருஷ்ணகிரிக்கு நிகரா மதிக்கப்படுகிற ஒரு பெரிய நீதிபதி, பல நல்ல தீர்ப்புகளை எழுதியவர். அண்மையில் கூட இந்த மராத்தாக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கணுங்கிற ஆதரவா ஒரு கட்டுரையெல்லாம் எழுதியிருந்தாரு. மறைஞ்சிட்டார், அண்மையில் தான் இறந்துட்டார். PB சாவந்த்ங்கிறவர். இன்னொருத்தர் நம்முடைய ரத்னவேல் பாண்டியன். ரத்னவேல் பாண்டியனுடைய வேறு சில தீர்ப்புகளை, பொம்மை வழக்கு தீர்ப்பெல்லாம் நான் எடுத்து காட்டியிருக்கேன். இந்தியா கூட்டாட்சியா இல்லையா, அமெரிக்க கூட்டாட்சி எப்படிப்பட்டது, இதை பத்தி எல்லாம் எழுதியிருக்கார். ஆனா உண்மையிலேயே மிகச்சிறந்த தீர்ப்பு இந்த தீர்ப்பு தான். எனக்கு அவரை நேரில் தெரியும். நான் கடலூர் சிறையில் இருக்கும்போது சென்னை உயர் நீதிமன்றத்துல சில வழக்குகள் நான் நடத்தினேன். குறிப்பா 78ல பத்ரா தீர்ப்புன்னு ஒரு தீர்ப்பு வந்துச்சு, சிறை சீர்திருத்தம் தொடர்பான தீர்ப்பு. அவரு கிருஷ்ணர் எழுதின அந்த தீர்ப்பை நான் தமிழ்ல மொழிபெயர்த்து வெளியில புத்தகமா வெளியிட்டேன், சோகோ அறக்கட்டளையில வெளியிட்டேன். அதுக்கு பிறகு 80ல பத்ரா 2ன்னு ஒரு தீர்ப்பு வந்துச்சு. அதுவும் சிறை தொடர்பானது, சிறை சீர்திருத்தம் தொடர்பானது. சிறையில நீதிபதிகளுடைய கண்காணிப்பு மேற்பார்வை வேண்டும் என்றெல்லாம் வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பு. 3வதாக மாருராம் தீர்ப்பு. இப்ப கூட நம்ம 7 விடுதலைக்கெல்லாம் அடிக்கடி ஆதாரமா எடுத்து காட்டுகிற அந்த தீர்ப்பு. கவர்னருடைய அதிகாரம் என்பது மாநில அரசு அதிகாரம் தான் என்பது அதுலதான் சொல்லியிருக்கிறார். இந்த 3 தீர்ப்புகளுமே தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படல என்று நான் ஒரு வழக்கு போட்டு அந்த வழக்கை நானே நேரில் போய் உயர்நீதிமன்றத்தில் நடத்துறேன். இப்ப நீதிபதி ராமசாமி, டேவிட் அன்னசாமி ஆயத்துல ஒரு முறை நடத்தின, அவங்க சில உத்தரவுகள் கொடுத்தாங்க. அப்புறம் அடிக்கடி வாய்தா போட்டு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. ரத்னவேல் பாண்டியன் நீதிபதியா உட்கார்ந்து இருந்தார். நான் போயிருந்தேன். நம்ம NT வானவமலை வழக்கறிஞரா இருந்தாரு. உங்க தோழர் தானே, கொஞ்சம் சொல்லுங்க, என்னத்துக்கு இப்ப அவசரம், ஜெயில இருந்து அடிக்கடி வந்துட்டு போகட்டுமே அப்படின்ட்டு என்கிட்ட சொன்னார். நீதிமன்றத்திலே சொன்னார், ஜாக நீங்க எத்தனை வருஷமா ஜெயில இருக்கிறீங்கன்னு. நான் 14 வருஷமா இருக்கிறேன் அப்படின்னு. அவர் உடனே சொன்னார், நானும் 14 வருஷம் ஜெயில இருந்தவன் தான், நீங்க சேர்ந்தாவில் இருக்கிறீங்க, நான் துண்டு துண்டா இருக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமா இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அந்த வழக்கை எடுத்து நடத்தல, நீங்க அடுத்த முறை வாங்க நடத்துவோம்னாரு. அது மாதிரி நடந்துச்சு. அவரு ரத்னவேல் பாண்டியன், அவர் இங்க திமுக மாவட்ட செயலாளராக இருந்தவர், இங்க வழக்கறிஞரா இருந்தவர், அரசு வக்கீலா இருந்தவர், உயர்நீதிமன்ற நீதிபதியா, உச்ச நீதிமன்ற நீதிபதியா இருக்கார். இந்த தீர்ப்புகள் அனைத்திலும் மிகச்சிறந்த தீர்ப்பை அவர் தனியா எழுதியிருக்கார். 9 நீதிபதிகள்ல 6 நீதிபதிகள்ல இந்த சாதியை அடிப்படையா கொள்ளலாம்னு சொல்லக்கூடிய 6 பேர்ல 3 பேருக்கான ஒரு தீர்ப்பும், மிச்சம் இருக்கிற ஒருவர் தனியா ரத்னவேல் பாண்டியன் 2-3 விஷயத்துல அவர் கருத்து மாறுபடுறார். இன்னொருத்தர் PB சாவந்த், அவர் இந்த 50 விழுக்காடுங்கிற எல்லையை நிராகரிக்கிறார். அவரும் ரத்னவேல் பாண்டியனும் நிராகரிக்கிறார். அந்த 6 பேருக்குள்ளேயே கூடுதலாக
இந்த கிரீமி லேயர் இன்னைக்கு பேர் சொல்றாங்க பாருங்க. இவ்வளவு வருமானம் இருந்துச்சுன்னா அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு சொல்றத அதை சாவந்த் ஏற்றுக்கொண்டார். ஆனா அதையும் ரத்னவேல் பாண்டி நிராகரிக்கிறார். இந்த எல்லா தீர்ப்புகளிலும் முழுமையான ஒரு தீர்ப்பு என்றால் அது ரத்னவேல் பாண்டியுடைய தீர்ப்பு தான். அதில் இதை எல்லாவற்றையும் அலசுற வரலாற்று வழியில் நடந்த எல்லா நிகழ்ச்சிகளையும் இந்த இடஒதுக்கீட்டுக்கு சாதகமாக சமூக நீதி ஆர்வலர்கள் சொல்லக்கூடிய எல்லா செய்திகளையும் அவர் விரிவாக அலசுறார். அந்த முறையில் பார்த்தால் அந்த தீர்ப்பினுடைய முக்கியமான கூறுகள் இடஒதுக்கீட்டுக்கான போராட்டத்தில், இன்றைக்கும் சமூக நீதிக்கான போராட்டத்தில் ஒரு கருவியா பயன்படும். அதற்கும் மேல என்னன்னு சொன்னா, இந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் நாம் பலவற்றை கற்றுக்கொள்ளலாம். இப்ப மண்டல் குழுவை நாம பரிசீலிக்கணும். ஏனென்றால் எதற்காக போராட வேண்டும் என்பது மட்டுமல்ல, நாம் விரும்புகிறபடி தமிழ்நாடு இறைமை பெறுகிற போது இந்த சிக்கல்களை எல்லாம் நம்ம களைய வேண்டி இருக்கும். ஒருத்தர் சொல்ற மாதிரி என் கையில ஆட்சி கொடுக்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு தமிழ் தேசியம் கிடையாது. அது மொழி சிக்கலை கையாளணும், கல்வி சிக்கலை கையாளணும், நிலச்சிறுத்த சிக்கலை கையாளணும். இந்த இடஒதுக்கீடு என்பதும் அன்றைக்கும் தேவைப்படும். நாடு சோசியலிச நாடாயிடுச்சுன்னா சுயநிர்ணய உரிமை தேவைப்படாதுன்னு சொல்லி வாதிட்ட போது லெனின் சொன்னாரு, இல்ல அப்பயும் தேவைப்படும், ஜனநாயக கோரிக்கையாக அதை தொடர்ந்து நம்ம கடைபிடிப்போம்னு சொன்னார். அது போல நாடு விடுதலை பெற்ற இடஒதுக்கீட்டை நீக்கிட முடியாது. அப்பதான் இன்னும் தெளிவா இன்னும் முழுமையா செயல்படுத்தும். வெறும் ஒரு விழுக்காடு பதவிகளில் அல்ல, நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி அனைத்தளாவிய இடஒதுக்கீடாக அது இருக்கணும். இடஒதுக்கீடு மட்டுமல்ல, நில ஒதுக்கீடு வேணும், உடைமையிலான ஒதுக்கீடு வேண்டும், ஒரு சமூக நீதி பொருளியலை கட்டணும். அதற்கெல்லாம் ஒரு பெரிய ஆவணம் இந்த மண்டல் குழு ஆவணம். எது நமக்கு பொருந்தாத அதை நீக்கலாம், நமக்கு பொருந்துவற்றையெல்லாம் எடுத்து பயன்படுத்தணும். அந்த முறையில் ரத்னவேல் பாண்டியன் வழங்கி இருக்கிற தீர்ப்பு எனக்கு நம்முடைய முன்னாள் நீதியர் கரிபரந்தாமன் தான் சொன்னார், அதை நீங்க கட்டாயம் படிங்க, படிச்சு அதை உங்க வகுப்புல பேசுங்க. அவர் ஒரு செய்தி சொன்னார். என்ன சொன்னார்னா, இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி மோடி அரசாங்கம் பச்சையா பார்ப்பனர்களுக்கான ஒரு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தான். மற்றபடி எந்த பிரிவினரும் முழுமையா அதுல போக மாட்டாங்க. செட்டியார்னா ஒரு பிரிவு, நாட்டுக்கோட்டை செட்டியார் பிற்படுத்தப்பட்டவர்ல வந்துருவார். முதலியார்னா செங்குந்த மொழியார் பிற்படுத்தப்பட்டவர்ல வந்துருவார். இது முழுக்க முழுக்க பார்ப்பனர்களுக்கானது. அவர்களை ஒட்டி கொஞ்சம் அந்த சைவ பிள்ளைமார்கள் அவங்க இவங்க இருப்பாங்க. இந்த இடஒதுக்கீட்டை நீங்க மறந்துடாதீங்க. தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி எதிர்த்தாங்க, திமுக எதிர்த்தது. ஆனால் நாடாளுமன்றத்தில் இதை ஆதரித்து வாக்களித்த கட்சிகளில் சிபிஎம் ஒரு கட்சி. ரங்கராஜன், டி.கே. ரங்கராஜன் இதை ஆதரித்து பேசுறார் நாடாளுமன்றத்திலேயே. இதை பற்றி ஒரு கட்டுரை வெளிவந்திருக்கு, பீப்புள்ஸ் டெமோக்ரஸில வந்திருக்கு. நான் அடுத்த முறை வாய்ப்பு இருந்தா நான் அதை எடுத்து படிச்சு காட்டுறேன். பிரகாஷ் கேரத் எழுதுறார். பிரகாஷ் கேரத் ஏன் இதை ஆதரித்தோம், பாஜக ஆட்சி கொண்டு வந்திருக்கிற இந்த திட்டத்தை ஏன் ஆதரித்தோம் என்று ஒரு விளக்கம் எழுதுறார். அந்த விளக்கம் எல்லாம் நான் சொன்ன பாருங்க, இந்த குல்தீப் சிங்கும் சகாயும் தோமோன்னு எழுதுறாங்க பாருங்க தீர்ப்பு. ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு கூடாதுன்னு அதற்கு நிகரான ஒரு கட்டுரை. இவங்க ஏதோ தீண்டாமை ஒழிப்பு முன்னணி அமைச்சாச்சுன்னா போதும், சாதியை பத்தி கவலைப்படுறாங்க, நம்ம நம்பணும்னு நினைக்கிறாங்க. இல்ல, அமைப்புக்குள் ஒரு தீண்டப்படாத பிரிவை உருவாக்கி வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல அதுல ஜாதியை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. நாம் ஏற்கனவே அரசமைப்பு சட்டத்தினுடைய முதலாவது திருத்தம் கொண்டு வரப்பட்ட போது நல்லா நினைவுபடுத்தி பாருங்க, அவங்க செம்பகம் துரைராஜன் வழக்குல உயர்நீதிமன்றம் கம்யூனல் ஜிஓ செல்லாது, வகுப்பு வாரி இடஒதுக்கீட்டு சட்டம் செல்லாதுன்னு அறிவித்ததற்கு பிறகு, அதுவும் நான் மருத்துவக் கல்லூரியில் சேரணும்னு ஆசைப்படுறேன். செண்பகம் சொன்னது என்னன்னா, நான் விண்ணப்பம் போட்டிருக்கேன்னு சொல்லல, எனக்கு சேரணும்னு ஆசைப்படுறேன். ஆனா
இன்னென்ன ஜாதியினருக்கு இவ்வளவுதான் இடஒதுக்கீடுன்னு சொல்லி ஒரு ஜீவோ இருக்குது. ஏன்னா அது வெறும் ஓப்பனே கிடையாது, அதுல கம்பார்ட்மெண்டல் ஜீவோ. அது வகை வகையா பிரிச்சுட்டாங்க. இன்னென்ன பிரிவினருக்கு இவ்வளவுதான், பார்ப்பனர்களுக்கு இவ்வளவு, இஸ்லாமியர்களுக்கு இவ்வளவு, பிற்பட்டவர்களுக்கு இவ்வளவு, எல்லாம் பிரிச்சு வச்சுட்டாங்க. இதனால எனக்கு அங்க இடம் கிடைக்காம போயிடும் நான் அச்சப்படுறேன். இது அரசமைப்பு சட்டத்தினுடைய 14வது உறுப்புக்கு சாதி, மதம், இருப்பிடம், சமயம் கருதாத சமத்துவம் என்ற பிரிவுக்கு எதிரானதுன்னு வழக்கு போடுறாங்க. உயர்நீதிமன்றம் அதை நீக்கிடுச்சு, ரத்து பண்ணிடுச்சு. உச்ச நீதிமன்றத்திற்கு அரசு மேல்முறையீடு செய்து உச்ச நீதிமன்றம் அதை நீக்கிடுது. நீக்கிய பிறகுதான் தமிழ்நாட்டுல பெரியார் போராடினாரு, வேறு பல கோரிக்கைகள் எழுந்தன. அப்ப தமிழ்நாடு கட்சி காங்கிரஸ் தலைவராக இருந்த காமராஜரும் பேசினாரு. நேரு திருத்தத்தை கொண்டு வர்றார். அம்பேத்கர் சட்ட அமைச்சராக இருந்து அந்த திருத்தத்தை கொண்டு வர்றார். அந்த திருத்தம் கொண்டு வரப்பட்ட போது இந்த சோசியலி அண்ட் எக்கனாமிக்கலி, மன்னிக்கணும், சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் என்று திருத்தம் கொண்டு வர்றாங்க. அந்த பிரிவினருக்கு அவங்க ஆட்சி நிர்வாகத்தில் போதிய இடம்பெறக்கூடிய அளவுக்கு வழிவகை செய்ய வேண்டும். இடஒதுக்கீடு செய்யலாம், செய்ய வேண்டும், எங்கேயுமே இல்லை, மறந்துடக்கூடாது. வெறும் எனேபிளிங் தான், செய்யலாம். அது அரசமைப்பு சட்டத்தை மீறியதாக என்று ஒரு திருத்தம் கொண்டு வருகிற போது, இந்த திருத்தத்துல சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்டுன்னு சொன்னா போதாது, சோசியலி, எக்கனாமிக்கலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்டு சொல்லணும் என்று வாதிட்ட உறுப்பினர்கள் 7 பேர் இந்த திருத்தத்தை எதிர்த்து வாக்களித்தார்கள். அந்த 7 பேர்ல ஒருத்தர் பிற்காலத்தில் ஜனசங்கத்தை நிறுவிய ஷியாம் பிரசாத் முகர்ஜி. 234 என்று நினைக்கிறேன், சரியா எண்ணிக்கை நான் மறந்திருக்கேன். ஆனா 234 உறுப்பினர்கள் இந்த சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்டு ஆதரிச்சாங்க. சோசியலி, எக்கனாமிக்கலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்டு அவங்க நிராகரிச்சாங்க. ஆனா இப்ப பிரகாஷ் கேரட் எழுதுறாரு, எங்களை பொறுத்த வரைக்கும் இடஒதுக்கீட்டில் பொருளாதார அளவுகோல் வேண்டும். சோசியலி, எக்கனாமிக்கல் அந்த ஷியாம் பிரசாத் முகர்ஜியோட இவர் போய் சேர்ந்துக்கிறாரு. நல்லவேளை அப்ப இந்த சிபிஎம் அங்க இல்ல, பார்லிமெண்ட்ல இருந்திருந்தா இந்த முதல் திருத்தத்துக்கு எதிராக ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு அர்த்தம். அது மட்டுமல்ல, 79ல எம்ஜிஆர் ஒரு பொருளியல் உச்சவரம்பு கொண்டு வந்தார். இந்த உச்சவரம்பு என்ன? ஆண்டுக்கு 9,000 ரூபாய்க்கு மேல் வருமானம் இருந்தால் அவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. ஆண்டுக்கு 9,000, அப்புறம் 12,000 உயர்த்தலாம்னாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் கடுமையான எதிர்ப்பு. திமுக எதிர்த்தது, சிபிஐ எதிர்த்து. ஆனா சிபிஎம் அப்பையும் எம்ஜிஆருடைய திட்டம் நல்ல திட்டம், 9,000 வேணா 12,000 ஆக்கிக்கலாம். வருமானத்திற்கான இடஒதுக்கீடு. இந்த வருமான உச்சவரம்பு எவ்வளவு அபத்தம் என்பதை ரத்னவேல் பாண்டியன் இதில் எழுதுறார். இது எவ்வளவு முறைகேடுகளுக்கு இட்டு செல்லும். சாதி மாறாது, பல ஆண்டுகளுக்கு, 100 ஆண்டு அப்படியே நிற்கும். ஆனா வருமானம் அப்படி இல்லை. இது எப்படி அளவுகோல் ஆக்க முடியும் என்று அவர் கேட்கிறார். ஏன் நாங்க இதை ஆதரித்தோம்னு சொல்லி பிரகாஷ் கேரட் சொல்றாரு. அது வெறும் சட்ட திருத்தம் மட்டும்தான். நாங்க தொடர்ந்து பொருளாதார அளவுகோல் வேண்டும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால நாங்க ஆதரித்தோம். ஆனா ஒண்ணு மறந்துடாதீங்க, இந்த முதல் திருத்தத்துல எதிர்த்த 7 பேரு பொருளியலில் பிற்பட்டவர்களுக்கு, பொருளியலில் நலிந்தவர்களுக்கு தனி இதை ஒதுக்கீடு கேட்கல. அவங்க கேட்டது ஒன்னே ஒண்ணுதான், சோசியலி எஜுகேஷனோட இதை சேர்த்துங்கன்னாங்க, எக்கனாமிக்கலியை சேர்த்துங்கன்னாங்க. ஆனா இவரு கேட்கறது என்னன்னா, இப்ப மோடி கொண்டு வந்திருக்கிற திட்டம், சிபிஎம் ஆதரிக்கிற அந்த சட்ட திருத்தம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸையும் பிற்பட்டவர்களாக கருதணும். எவ்வளவு வருட வருமானம்? 8 லட்சத்திற்கு
கீழே இருக்கிறவங்க, இப்ப நில உடையவர்கள். எவ்வளவு அபத்தமா இருக்கு. இப்ப இது புதுசு, படுபிற்போக்கானது. பார்ப்பனர்களுக்கு இடஒதுக்கீடு செய்வது. இது எதுக்கு கொண்டு வர்றாங்கன்னா, இடஒதுக்கீடு என்ற கொள்கையை அடியோட முறியடிச்சிருவாங்க. மண்டல் குழுவை பாதுகாப்பது என்பது எம்பிசி மக்களுடைய அக்கறை மட்டுமல்ல. எம்பிசி இடஒதுக்கீட்டை ஒழித்து விட்டால் அப்புறம் எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீட்டை ஒழிப்பதற்கு அதிக காலம் ஆகாது. அது கொண்டு வந்து இன்னொரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து நிறைவேற்றிடுவார். அந்த முறையில்தான் இந்த தீர்ப்பை, இந்த மண்டல் குழு ஆணையத்தை எப்படி அது வாய்ப்பு சமத்துவத்திற்கு, பொது வேலை வாய்ப்பிலான வாய்ப்பு சமத்துவம், சமமற்றவர்களுக்கு இடையிலான சமத்துவம் என்பது இருக்க முடியாது. எனவே இது சமமற்றவர்களுக்கு இடையிலான சமத்துவத்திற்கு எப்படி தேவைப்படுகிறது என்பதை ரொம்ப ஆதாரபூர்வமாக அவர் வாதிடுறார். இந்த தீர்ப்பில் அவர் வாதிடுறாரு. நாங்கள் இந்த அளவுகோல் அரசமைப்பு சட்ட இந்திய சாதி அமைப்பை பற்றி ரொம்ப பிரமாமா எழுதுறார். ஆண்கள் பெண்கள் நீங்கள் பல தெய்வங்களை வழிபடுகிறவர்களானாலும், ஒரு தெய்வத்தை வழிபடுகிறவர்களானாலும், நாத்திகரானாலும் ஆத்திகரானாலும், உயர் வகுப்பில் பிறந்தாலும் கீழ் வகுப்பில் பிறந்தாலும், இந்த மதம் என்றாலும் அந்த மதம் என்றாலும் உயிரியல் நோக்கில் எல்லோரும் ஒன்றுதான். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் எல்லோருக்கும் ஒரே ரத்தம் தான். ஆனால் இந்து சமுதாயத்தில் பல பிரிவுகள் உட்பிரிவுகளாக பிரித்து சாதிகள் உள்சாதிகளாக வைத்திருக்கிறார்கள். ரொம்ப அழகா சொல்றாரு, the moment a child comes out of the mother's womb in a Hindu family and takes its first breath, and even before its umbilical cord is cut off, the innocent child is branded, stigmatized and put up in a separate slot according to the caste of its parents. என்ன சொல்றாரு பாத்தீங்களா? ஒரு குழந்தை தாயின் கருப்பை இருந்து வெளியே வரும்போது ஒரு இந்து குடும்பத்தில் அது முதல் மூச்சு விடுகிற போதே, இன்னும் அதனுடைய தொப்புள் கொடி வெட்டப்படாமல் இருக்கும் போதே, அந்த ஒன்று அறியாத குழந்தை ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தது என்று பெற்றோரின் அடிப்படையில் முத்திரையிடப்பட்டு ஒதுக்கி விலக்கப்பட்டு ஒரு தனிப்பிரிவிற்குள் வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றார். விவேகானந்தர் சொல்றதையெல்லாம் அவரு மேற்கோள்களா நிறைய எடுத்துக்காட்டார். சாதிகளுக்கு எதிராக, தீண்டாமைக்கு எதிராக. அதுல இந்த தீண்டாமை கொடுமை, இந்த ஜாதி என்பது ஒண்ணும் இல்லை, ஜாதிங்கிறது வெறும் நம்பிக்கை தான். நம்ம ஜாதியை விட்டுட்டோம், நம்பி இல்லைன்னு நினைச்சுக்கிட்டோம்னா இல்லாம போயிடும் என்ற வாதத்திற்கு அவர் பதில் எழுதுகிற போது மிக உணர்ச்சியமா ஒரு செய்தி சொல்றார். அது என்னன்னு சொன்னா, இந்த ஜாதி என்பது கல்வி தகுதியை தீர்மானிக்காது. எந்த ஜாதியில இருந்தாலும் நீ படிக்கிறதுக்கு என்ன தடை இருக்குங்கிற கேள்விக்கு ஒரு அழுத்தமான ஒரு பதில சொல்றார். அது என்னன்னா, சாதி கட்டமைப்பில் கடைச்சாதி, கீழ்ச்சாதிக்கும் கீழ் சாதி, இழிந்தவரிலும் இழிந்தவர் யார் என்றால் அவர்கள் புரத வண்ணார். நான் ஏற்கனவே நம்ம ஐயன்காளி பற்றியும் நாராயணகுரு பற்றியும் பேசும்போது சொன்னேன். கேரளாவில் எப்படிப்பட்ட தீண்டாமை இருந்தது. அது வெறும் தீண்டாமை மட்டுமல்ல, அணுகாமை, காணாமை, கண்ணில் பார்க்க கூடாது, கிட்ட போகக்கூடாது. நீங்கள் வைக்கம் போராட்டம் என்பதே அந்த தெருவில் நடப்பது அணுகாமைக்காக. நடந்தீங்கன்னா அவங்க கிட்ட அந்த மூச்சு காற்று பட்டுடும், அதுக்காக நடத்தப்பட்டதுதான் வைக்கம் போராட்டமே. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் இந்த கடைநிலையில் இருக்கக்கூடிய அந்த சாதி யார் என்றால் அவங்களுக்கு பேர் தான் புரத வண்ணார்கள். இந்த புரத வண்ணார்கள் என்று சொல்லும் போதே அவங்க தொழில் தெரிஞ்சிருது. ஆனால் அவர்கள் பகலில் அவங்களுடைய இடத்தை விட்டு வெளியே வர மாட்டாங்க. இந்த பூச்சி பொட்டுகள் கூட்டுக்குள் அடைபெற்றிருப்பது போல அவங்க தங்களுடைய அந்த இழிந்த குடிசைக்குள் அடைபட்டு கிடக்கணும். இரவில் மட்டும்தான் அவர்கள் வெளியில் வந்து தொழில் செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர்கள் யார் கண்ணில் பட்டாலும் தீட்டு, காணாமை தீட்டுக்கு ஆளாகி விடுவார்கள். இது இந்த சாதி அமைப்பினுடைய ஒரு கடைக்கோடி நிலை. அப்ப ரத்னவேல் பாண்டியன் கேட்கிறாரு, யார் கண்ணிலும் படாமல் எந்த பள்ளிக்கூடத்தில் போய் அவர்கள் படித்திருப்பார்கள்னு கேட்கிறார். இன்றைக்கு அப்படி இல்லையே நீங்க சொல்லலாம். அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு, எந்த பள்ளிக்கூடத்திலும் போய் படிக்காத பரம்பரையில் வந்த ஒருவன் முதலாக பள்ளிக்கூடம் போகும்போது அவனுடைய தகுநிலை, அவனுடைய பயிற்சி, அதனுடைய அடிப்படை
எல்லாம் என்னவாக இருக்க முடியும் என்ற கேள்வியை கேட்கிறார். புரதவண்ணார்களுக்கு பொருத்தக்கூடியது அடுத்தடுத்த ஜாதிகளுக்கு அந்த படிநிலைக்கு ஏற்ப மாறி மாறி பொருந்தும். எனவே சாதிக்கும் கல்வி தகுநிலைக்கும் தொடர்பில்லை என்ற வாதத்தை அவர் அழுத்தம் திருத்தமாக மறுத்து விடுகிறார். இன்னொரு உதாரணம் சொல்றார். வேறு சில நீதிபதிகள் அறிஞர்கள் இலக்கியர்களை மேற்கோள் காட்டி சொல்றாரு, இந்த இடஒதுக்கீடு என்பது என்னன்னா சமமற்றவர்களுக்கு இடையிலே சமத்துவத்தை ஏற்படுத்துவது. அதுக்கு என்ன செய்யணும்? ஒருவன் ஒரு சுமையை சுமந்து கொண்டு ஓடுகிறான், இவன் சுமை இல்லாமல் ஓடுகிறான். இந்த ரெண்டு பேருக்கு ஒரு ஓட்டப்பந்தயம் வைத்து யார் முதலில் என்று தீர்மானிப்பதுதான் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த சமத்துவம் என்பது. சமமல்லாதவர்களுக்கு இடையிலான சமத்துவம். 14வது உறுப்பின்படி எல்லாரும் சமம், சாதியை கருதக்கூடாது என்றால் அது இப்படி ஒரு சமத்துவத்தை தான் ஏற்படுத்தும். ஒருத்தர் காலில் விலங்கு மாட்டி இருக்கிறது, அந்த விலங்கு மாட்டப்பட்டவரையும் கால் விலங்கு இல்லாதவரையும் சேர்ந்து ஓடவிட்டால் என்ன நடக்கும் என்ற கேள்வியை கேட்டுவிட்டு அப்ப என்ன செய்யணும்? இந்த ரெண்டு பேரையும் ஓட விடணும்னா ஒருத்தன் காலில இருந்து விலங்கு எடுத்துடணும். அடுத்த கேள்வி அவர் கேட்கிறாரு, அப்ப விலங்கு எடுத்துட்டா போதுமா? இவ்வளவு காலமும் தனக்கு விலங்கு மாட்டப்பட்டதால் அவன் தன்னை பற்றி என்ன கருதி கொள்றான்? விலங்கோடு இருக்கிற உணர்வோடு தான் அவன் இருப்பான். எனவே அவனுடைய கால் விலங்கு நீங்குவது மட்டுமல்ல, அவனுடைய மனவிலங்கும் நீங்கும் வரைக்கும் அவனுக்கென்று தனி ஏற்பாடுகள் வேண்டும். அவனை போட்டியிடுவதற்கு, சமமாக போட்டியிடுவதற்கு கூடுதல் வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்று அந்த ஆதாரத்தை காட்டி அவர் வாதிடுறார். அந்த புரதவண்ணார்களை பற்றி அவர் சொல்லக்கூடிய இடமெல்லாம் மிக எப்படி இந்த சாதி அமைப்பு எவ்வளவு கொடுமையாக நடந்திருக்கிறது என்பதை காட்டுகிறார். இப்படிப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு எதிராகத்தான் இந்த ஒரு 3 நீதிபதி எழுதும். ஜாதியாவது ஒண்ணாவது, அதெல்லாம் அரசமைப்பு சட்ட ஏற்பாடுகளுக்கு முற்றிலுமே புறம்பானது என்று எழுதினார். 2வது இந்த 50 விழுக்காடு. இதுல அவருடைய வாதங்கள் ரொம்ப அழுத்தமான தெளிவான வாதங்கள். அவரும் பிபி சவந்தும் அந்த வாதங்களை வைக்கிறார். இது எங்க யார் 50 விழுக்காடுன்னு யார் சொன்னது? என்ன கட்டளை? அவர்களுக்கு ஆட்சி நிர்வாகத்தில் உரிய பங்கு கிடைப்பது என்று சொன்னால் அந்த உரிய பங்குக்கு என்ன வார்த்தை, அதுக்கு என்ன பொருத்தம், அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த உரிய பங்குங்கிறது எத்தனை விழுக்காடு, எதை வைத்து கண்டுபிடிப்பது? ஏன்னா மண்டலை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த பிற்பட்ட நிலை என்பதற்கு பல அளவுகோல்களை வைத்திருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? சமூக பிற்பட்ட நிலைக்கு 12 புள்ளி, கல்வியில் பிற்பட்ட நிலைக்கு 6 புள்ளி, பொருளியல் பிற்பட்ட நிலைக்கு 4 புள்ளி. இது எல்லாத்தையும் கூட்டி பார்த்துதான் எது சமூக வழியிலும் கல்வி வழியிலும் பிற்பட்டவர்கள். இது எத்தனை பேர் இப்படி வருவார்கள், எத்தனை பேர் அவங்க எப்ப அந்த இடத்தை பெறுவார்கள்? எனவே IAS அதிகாரிகள் 52 விழுக்காடு இவன் வருகிற வரைக்கும் நீ எத்தனை 75 விழுக்காடு கொடுத்தாலும் தப்பு கிடையாது. அவன் அந்த இடத்தை அடைவதாக இருந்தால் அதைத்தான் செய்யும். அப்ப இது எப்படி வரம்பு 50 விழுக்காடு எங்கிருந்து இந்த வரம்பை கண்டுபிடிச்சீங்க? நான் முன்பே சொன்னேன், 50 விழுக்காட்டுக்கு மேல் கொடுக்க கூடாது என்று தீர்ப்பு எழுதுறாங்களே தவிர 50 விழுக்காட்டுக்கு கீழ் போகக்கூடாதுன்னு எழுதல. ஏனென்றால் இடஒதுக்கீட்டை செயல்படுத்துவதல்ல அரசமைப்பினுடைய நோக்கம். இடஒதுக்கீட்டை செயல்படுத்தலாம் என்று ஆட்சியாளர்களுக்கு அது அனுமதி வழங்குகிறது, அவ்வளவுதான். எனேபிளிங் ப்ரொவிஷன் தான், என்போர்ஸ்மென்ட் கிடையாது. அப்படி இருக்கிறதுனால இந்த 50 விழுக்காடு என்பது எந்த காரண நியாயமும் அற்றது. அப்படி எதுவும் அரசமைப்பு சட்டத்தில் இல்ல, கடந்த கால தீர்ப்புகள்ல இல்ல. ஒரு குறிப்பிட்ட ஒரு வழக்கில், இந்த பாலாஜி வழக்குன்னு ஒரு வழக்குல ஒரு குறிப்பிட்ட சூழலில் அதை சொல்றாங்க. அப்பயே எக்ஸ்ட்ராடனரி அசாதாரண சூழ்நிலைகள் இருந்தால் அந்த வரம்பை மீறலாங்கிறார். எது அசாதாரணம், எது விதிவிலக்கானது? சமூகத்தில் பெரும்பான்மையாக இருக்கிற மக்களுக்கு 10 விழுக்காடு கூட இடம் கிடைக்கவில்லை என்பது ஒரு அசாதாரண நிலைமை இல்லையா? இது பழகிவிட்டதனாலேயே நாம் அதை ஏற்றுக்கொண்டு போய்விட முடியுமா என்ற கேள்வியை அவர் எழுப்புறார்.
இந்த அடிப்படையில் தான் அவர் சொல்றாரு 50 விழுக்காடு. அதுல ஒரு முக்கியமான ஒரு பகுதி இருக்கிறது. அது என்னன்னா, ஒரு அறிஞர் சொல்றாரு, எவ்வளவு நீளம் பாய வேண்டும் என்பது கடக்க வேண்டிய தொலைவை பொறுத்தது. ரொம்ப அற்புதமான ஒரு வாசனை. இப்ப நம்ம ஒரு குறுக்கு ஆறு வருது, ஒரு கால்வாய் வருது. இந்த கால்வாயை தாண்டணும். ஒரு மனிதனோ மிருகமோ ஆடோ தாண்டணும். அப்படி தாண்டணும்னா நீ எவ்வளவு தாண்டணுங்கிறது எதனால் தீர்மானிக்கப்படுது? இந்த இடைவெளியின் அகலத்தால் தீர்மானிக்கப்படுது. இல்ல அது 10 அடி இருந்தாலும் சரி, நீ 5 அடி தான் தாண்டணும், அதுக்கு மேல தாண்டக்கூடாதுன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப the length of the leap is determined by the distance to be covered. எவ்வளவு தூரம் இடைவெளியை கடக்க வேண்டும் என்பதை பொறுத்துதான் நீ பாய்ச்சலின் அளவு தீர்மானிக்கப்படும். ஆனால் 100 விழுக்காடு கொடுத்து விட வேண்டும் என்று நான் ஆதரிக்கவில்லை. ஆனால் 50 விழுக்காடு என்று ஒரு செயற்கை வரம்பை விதிப்பது என்பது எல்லா பகுதிகளுக்கும் எல்லா சூழல்களுக்கும் பொருந்தாது என்று ரத்னவேல் பாண்டியன் சொன்னார். ஆனா இந்த பிற்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை இந்த பிற்பட்டோருக்குள் மேல வந்து விட்டவர்கள் என்று சொல்லப்படுகிற அந்த பசை அடுக்கினர் அவர்களுக்கு கொடுக்க கூடாதுங்கிற கருத்தை எதிர்த்து எழுதின ஒரே ஒரு தீர்ப்பு ரத்னவேல் பாண்டியனுடைய தீர்ப்பு தான். அதுல சாவந்த் கூட அங்க போயிடுறாரு, இவர் மட்டும்தான் எழுதுறார். அது ரொம்ப சிறப்பா அதை வாதிடுறாரு. அது எப்படி நடைமுறையில் எவ்வளவு விபரீதமான நிலைமைகளுக்கெல்லாம் இட்டு செல்லும் என்பதை ஒரு அரசாங்க ஊழியர் ஓராண்டு லீவு போட்டாருன்னா அவர் பிள்ளைக்கு வாய்ப்பு வந்துடும். ஏன்னா அவர் வருமானம் அந்த வருஷத்துல குறைஞ்சு போயிடும். ஒரு வருடத்துல நிலம் வைத்திருக்கிறவர் விளைச்சல் குறைஞ்சு போச்சுன்னா வந்துடும். ஆனா ஜாதி என்பது நிலையா இருக்கக்கூடியது. இதெல்லாம் இந்த மாதிரியான வருமான வரம்புகள் அப்படி இருக்கக்கூடியவை அல்ல என்று அவர் வாதிடுறார். இந்த பகுதிகள் எல்லாமே நம்ம இந்த வழக்கறிஞருடைய வாதங்கள், திறமையா படிப்பாளிகள் எப்படிலாம் இருக்கிறாங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படி இந்த ஆனா ஒரு வேடிக்கை என்னன்னா, ராம் ஜெத்மலானி சாதிய இடஒதுக்கீட்டுக்கு அடிப்படையாக கொள்வதை ஆதரித்து இதுல வலுவான வாதங்களை முன்வைத்திருக்கார், இந்த தீர்ப்புல முன்வைத்திருக்கார். அது நம்ம மதிக்க வேண்டிய ஒன்று. அந்த மாதிரி ஒரு வாதிடுறாரு. இன்னும் இந்த 50 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு 50 விழுக்காடு வரம்பை எதிர்த்தும் பல்வேறு வழக்கறிஞருடைய வாதங்கள் முன்வைக்கப்படுது. நம்முடைய இரா செழியன் போன்ற தலைவர்களுடைய மேற்கோள்கள் எல்லாம் எடுத்து காட்டப்படுது. இப்ப நமக்கு முன்னால் இருக்கிற கேள்வி, இறுதியா நம்ம வரக்கூடிய கேள்வி என்னன்னா, அந்த ஹெக்டேங்கிறவர் தாங்க சொன்னது. அவர் சொல்றாரு, the extent of reservation is to be made is primarily a matter for the state to decide. இடஒதுக்கீட்டின் அளவு எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதை முக்கியமாக அரசுதான் முடிவு செய்ய வேண்டும். நாம் சொல்வதனுடைய அர்த்தம் அரசின் முடிவை நீதிமன்றம் பரிசீலிக்க கூடாது என்பது அல்ல. ஆனால் the length of the leap to be provided depends upon the gap to be covered. பாய்ச்சலின் நீளம் எவ்வளவு இருக்க வேண்டும் என்பது கடக்க வேண்டிய இடைவெளியை பொறுத்ததாகும். கால்வாய் அகலமா இருந்தா இன்னும் கூடுதலா பாயலாம், குறுகலா இருந்தா குறுகலா பாயலாம். எனவே அது அரசு தீர்மானிக்கணும். செல்லும் செல்லாது என்று நாம் செல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆக இதெல்லாம் இந்த தீர்ப்புடைய நம்ம இது நீங்க ஆர்வம் உள்ளவர்கள் படிக்கலாம். இது ஆங்கிலத்தில் இருக்கு, தமிழ்ல வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா சுருக்கமா யாராவது எழுதினா கூட படிக்கலாம். இதுல ரொம்ப முக்கியமான செய்தி, நான் அந்த இவரு பிரகாஷ் கேரட்டினுடைய அந்த கட்டுரைக்கு நான் ஒரு மறுப்பு எழுதுறேன். ஏன்னா அண்மையில தான் பீப்புள்ஸ் டெமோக்ரஸில அவர் எழுதியிருக்கிறார். எவ்வளவு பிற்போக்கான நிலைப்பாட்டில் அவங்க இருக்கிறாங்க. நாம அடிக்கடி சொல்றோம் பாருங்க, இந்தியாவில் மார்க்சியர்கள் அடைந்த தோல்விக்கு 2 அடிப்படையான காரணிகள் இருக்கு. ஒன்று என்ன, இந்தியாவின் தனித்தன்மைகள் எதுவோ அதை அவர்கள் கவனிக்கல. இப்ப ரஷ்யாவில லெனின் புரட்சி நடத்தினார். ஒரு மார்க்ஸ் என்னென்ன பக்கத்துல ரஷ்யாவில என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்து நடத்தில. மார்க்சிய முடிவுகளை ருஷ்யாவின் தனி நிலைமைகளுக்கு பொருத்தி ருஷ்யாவை பற்றி ஆய்வு செய்து அந்த நிலைமையில் மாற்றங்களை கொண்டு வர்றார். அதற்கான கொள்கைகளை வைக்கிறார். எப்பா லெனின் எழுதிட்டாரு, ஸ்டாலின் எழுதிட்டாரு, பிளக்கானவ் எழுதிட்டாரு, பக்கம் பக்கமா இருக்கு. நம்ம சைனாவில் அதெல்லாம் படிச்சுட்டு செஞ்சுட்டு போலான்னு மாவோ நினைக்கல.
அவர் சீனாவின் தனி நிலைமைகள் என்னன்னு பார்த்து அந்த தனிப்பட்ட நிலைமைகளுக்கு பொருத்தமா மார்க்சிய கோட்பாடுகளை பயன்படுத்தினார். இந்தியாவின் தனி நிலைமைகள், பெக்கூலியர் கண்டிஷன்ஸ், பெக்கூலியர் ஃபீச்சர்ஸ் எது ரெண்டு அடிப்படையில் இருக்கு. ஒன்று, இந்தியா பல தேசங்களை கொண்ட ஒரு நாடு. இந்தியா என்பது ஒரு அரசியல் கட்டமைப்பை தவிர ஒரு தேசம் அல்ல. இது ஒரு தேச சமூகம் அல்ல. இது வெறும் துணைக்கண்டம்னு சொன்னா போதாது. துணைக்கண்டம்னு அது ஒரு புவியியல் வரையறை. கண்டம், துணைக்கண்டம், அரைக்கண்டம் எல்லாம். இது ஒரு அரசியல் கட்டமைப்பு, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர், பொலிட்டிக்கல் செட்டப். பிரித்தானியர் தங்களுடைய சுரண்டலுக்காகவும் அரசியல் ஆதிக்கத்திற்காகவும் நிறுவிய ஒரு கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பை அப்படியே வைத்துக் கொண்டு இன்னொரு சமூகத்திற்கு நம்ம போக முடியாது. இங்க ஒரு மறுமலர்ச்சி வராது, மாற்றம் வராது, அடிப்படை சீர்திருத்தங்கள் வராது. அது ஒடுக்குமுறைக்கு தான் பொருத்தமா இருக்கும். எல்லா வகையான ஒடுக்குமுறைகளுக்கும் அடக்குமுறைகளுக்கும் தான் அது பொருத்தமா இருக்கும். இரண்டாவது, நமக்கென்று இருக்கிற பெரிய தனித்தன்மை, சிறப்புத்தன்மை என்பது வர்ண சாதி அமைப்பு. இந்த வர்ண சாதி அமைப்புக்கென்று உரிய தீர்வுகளை நாம முன்வைக்கணும். இந்த தீர்வுகளை முன்வைக்காமல் வர்ணசாதி அமைப்பில் ஆளும் வகுப்புக்கு என்ன கொள்கையோ அதே கொள்கையை நீங்களும் உங்கள் கொள்கையாக ஏற்றுக்கொண்டால் புரட்சி எங்கிருந்து போய் நடத்துறது? ஏதாவது புரட்டு வேலைதான் செய்ய முடியும். நீங்க கூர்ந்து பாருங்கள், தொழிலாளர் சட்டங்களா காங்கிரஸ் பாஜக ஒன்றை செய்யும், சிபிஎம் அதை எதிர்த்து நிற்கும். நிலச்சீர்திருத்தமா அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, இவங்க இன்னொன்னு சொல்லுவாங்க. ஆனால் தேசிய இன சிக்கலில் அதே காங்கிரஸ் பாஜக கொள்கையை ஏற்றுக்கொள்வார்கள். காஷ்மீர்ல வேறுபடுறாங்களா? காஷ்மீர் இந்தியாவின் பிரிக்க முடியாத பகுதி என்று அமித்ஷா ஒரு இக்கு போட்டு சொன்னா, பிரகாஷ் காரத் 2 இக்கு போட்டு சொல்றார். பிரிக்கவே முடியாத பகுதி. இது ஒரு வரலாற்று பொய் இல்லையா? ஏன் உங்களுக்கு என்று ஒரு தேசிய கொள்கை இல்ல. இந்திய அளவுப்பினுடைய கொள்கையை நீங்க காப்பி அடிச்சிட்டு இருக்கிறீங்க, பார்த்து ஒழுங்குகிறீர்கள். அதனால உங்களுக்கு அதிகமா காஷ்மீர்ல யாரோட தோழமை இருக்கும்? ஃபரூக் அப்துல்லாவோட இருக்கும், முஃப்தி மெஹமூதோட இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு மாற்று கொள்கை இல்ல. லெனின் சொல்லி கொடுத்தாரு சுயநிர்ணய உரிமை காஷ்மீருக்கு பொருந்துமா? காஷ்மீருக்கு பொருந்தும்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா இந்த தமிழ்நாட்டுல சும்மா விட மாட்டானே. அப்ப தமிழ்நாட்டுக்கு ஏன் பொருந்தாதுன்னு கேட்பான்ல, நாகாலாந்துக்கு ஏன் பொருந்தாதுன்னு கேட்பான்ல. எனவே அதுல ஒரு கொள்கை இல்லை உங்களுக்கு. சாதி ஒழிப்புக்கு அடிப்படையான, வர்ணசாதி அடிப்படையிலான அநீதியான இடஒதுக்கீட்டுக்கு மாற்றாக ஒரு பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன், நன்மை செய்யக்கூடிய பாகுபாடு, அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன், நேர்நிறை முனைப்பு, இதுல ஏதாவது உங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கா? காக்கா கலேல்கர் ஆணையத்தை நேரு போர்த்து கொண்டு உட்கார்ந்து இருந்த போது அந்த ஆணைய அறிக்கையை வெளியிடு, நடைமுறைப்படுத்தி நீங்க கேட்டிருக்கிறீங்களா? அம்பேத்கர் கேட்டார்ல, ஏன் ஆணையம் அமைக்கல, நீங்க கேட்டிருக்கிறீங்களா? அதெல்லாம் வந்தா எதுக்கு தோழர் வம்பு? ஆளுக்கால் கேட்க ஆரம்பிச்சிருவான். நம்ம கட்டி வச்சிருக்கிற இந்த தொழிற்சங்க ஒற்றுமை எல்லாம் கலைஞ்சு போயிடும் என்ற பயம். மண்டல் குழு பரிந்துரையில் என்ன சொன்னீங்க? பொது கருத்தின் அடிப்படையில் செயல்படுத்தலாம். என்ன அர்த்தம்? யாரும் எதிர்க்க கூடாது, அப்படின்னா செயல்படுத்திக்கலாம். எங்கிருந்து பார்ப்பனர்களுக்கும் சூத்திரர்களுக்கும் பஞ்சமர்களுக்கு இடையில பொது கருத்து எங்க இருந்து வரப்போகுது? முதலாளி ஒத்துக்கிட்டா போனஸ் வாங்கிக்கலாம்னு சொல்லுவீங்களா? போராடி போனஸ் வாங்கணும், ஆனா இடஒதுக்கீட்டை போராடி வாங்க மாட்டீங்க. இடஒதுக்கீட்டுக்கு நேர் எதிராக, இடஒதுக்கீட்டு கொள்கைக்கு நேர் முரணாக நீங்க என்ன பண்றீங்க? அவன் ஒரு இடஒதுக்கீடுன்னு ஒண்ணு கொண்டுட்டு வர்றான். இதான் வர்க்க கொள்கையா? ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதா இந்த கொள்கை கொண்டு வந்திருக்கானே, உடனே அதை ஆதரிக்கிறீங்க.
மார்க்சியம் எப்படி இருக்கணும்னா, மார்க்சிய ஆய்வு முறை ஒரு நிறப்பிரிகையாக இருக்கணும், ஒரு நுண்பெருக்காடியாக இருக்கணும். ஆளுவகுப்பினுடைய செயல்பாடுகளில் கண்ணுக்கு தெரியாத மறைந்திருக்கிற அந்த ரகசியங்களை, கொரோனா கண்ணுக்கு தெரியுதா, ஆபத்து விளைவிக்குது இல்ல. மோடி கொள்கையின் கொரோனாக்களை நீங்க விண்டுரைப்பதற்கு, கண்டுகொள்வதற்கு உங்களுடைய அறிவியல் ஆய்வு பயன்படணும். அவன் கொண்டு வர்றான், ஒரு இடஒதுக்கீடுன்னு கொண்டு வர்றான், இடஒதுக்கீட்டு கொள்கை ஒழித்து கொண்டு வர்றான். இல்ல நாங்க ஆதரிக்கிறோம், அளவுகோல் வந்தா அப்புறம் நாங்க எதிர்க்கிறோம். அப்ப எல்லாம் அளவுகோல் வரல, வெறும் அரசமைப்பு சட்ட திருத்தம் தான் வந்துச்சு. எப்பயுமே நம்ம பொருளாதார அளவுகோலை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று எழுதுறாரு. அப்ப என்ன அர்த்தம்? நீங்கள் ஆளுவகுப்பினுடைய சமூக அநீதி கொள்கைக்கு உடந்தையாக போறீங்க. இறுதியான பார்வை அதுதான். நீங்க ஒரு இடத்துல வன்கொடுமைகளை எதிர்க்கிறீங்க, இன்னொரு இடத்துல மக்கள் பக்கம் நின்று போராடுறீங்கன்னா அதெல்லாம் தனி. ஆனால் அடிப்படை மாற்றங்கள் என்று வரும்போது சமூக நீதியை மறுக்கிற ஆளுவகுப்பு கொள்கைக்கு நீங்களும் உடந்தையாக போகிறீர்கள். இப்ப நமக்கு முன்னால கேள்வி இதுதான். இடஒதுக்கீட்டை தீவிரமாக ஆதரிக்கிற கட்சிகள் இருக்கிறாங்க. ஆல் இண்டியா கோட்டான்னு ஒண்ணு கொண்டு வந்தான். அதை எதிர்த்து தமிழ்நாட்டுல எல்லா கட்சிகளும் திமுக, மதிமுக, அதிமுக எல்லாரும் வழக்கெல்லாம் போட்டாங்க. அந்த வழக்குல ஜெயிச்சாங்க. ஆனா இப்ப உச்ச நீதிமன்றத்தை நிறுத்தி வச்சுட்டான். ஏன்னா உச்ச நீதிமன்றத்தில் மிச்சப்படுமா சமூக நீதினு எப்பவுமே இது மிச்சப்படாது, அதான் நடக்கும். கொண்டு நிறுத்தி வச்சுட்டான். இப்படி நிறுத்தி வைத்து விட்ட பிறகு அடுத்து என்ன செய்யணும்? நான் சொன்ன வெறும் கொள்கை அளவிலேயே தாய்மொழி கல்வி இல்லாத இடஒதுக்கீடு சமூக நீதி ஆகாது. தமிழ் வழி மருத்துவ கல்வி என்று இருந்திருக்குமானால் ஆல் இண்டியா கோட்டாவே வந்திருக்காரு. எப்படி தமிழ்நாட்டுல இடம் கொடுன்னு கேட்பான் ஊபில இருந்து வர்றவனுக்கு. அப்ப தமிழ் படிச்சிருக்கோம்னா நம்ம கேட்கலாமே, எத்தனை பேர் மிஞ்சுவான் அந்த பரீட்சையில. ஆனா ஆங்கில வழி கல்வி என்ன பண்ணிச்சு? சாதாரணமாக இடஒதுக்கீட்டை அது மறுப்பதற்கு வாய்ப்பா போயிடுச்சு. இதுதான் அடிப்படை. சரி, அது போட்டோம். 27 விழுக்காடு மண்டல் கொடுக்கிற போது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது, 50 விழுக்காட்டுக்கு மேல போக கூடாது. எனவே 52 விழுக்காட்டு மக்களுக்கு நான் வெறும் 27 தான் எழுதுறேன். இந்த இலக்கை அடைவதற்கு இன்னும் நீண்ட காலம் ஆகும். எப்படி ஆட்சி நிர்வாகத்தில், அதிகாரத்தில் இவங்க பங்கு பெற முடியும்னு கேட்கிறார். நான் என்ன கேட்கிறேன், என்ன காரணத்துக்காக ஊபிக்காரன் எதிர்த்தான், என்ன காரணத்துக்காகவோ ராஜஸ்தான்ல எதிர்த்தா எல்லாம் பண்ணான். அந்த ஆராய்ச்சி எனக்கு இப்ப இல்ல, அது வேணா தனியா நம்ம பார்க்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் 27 விழுக்காட்டுக்கு எதிர்ப்பு இல்லை, 69 விழுக்காட்டுக்கு எதிர்ப்பு இல்லை. மொத்தத்துல எல்லாத்தையும் சேர்த்து ஏன் உச்ச நீதிமன்றத்தினுடைய தடையினால் நமக்கு ஏன் சிக்கல் வருது? பொருளியலில் நலிந்த பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை நாடாளுமன்றம் நிறைவேற்றினால் தமிழ்நாடு சட்டமன்றம் நிராகரிக்கும்ல, தமிழ்நாடு அரசு நிராகரிக்கும்ல. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 24 மதிப்பெண் எடுக்கிற பார்ப்பனருக்கு இடம் இருக்கு, 80 விழுக்காடு எடுக்கிற தாழ்த்தப்பட்டவருக்கு, பிற்படுத்தப்பட்டவருக்கு இடம் இல்லை. ஏன்னா இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் உடனே செயல்படுத்தப்படுது. ஏன் தமிழக அரசால் தடுக்க முடியல? ஐஐடி இடஒதுக்கீட்டை தமிழ்நாடு அரசு தீர்மானிக்க முடியுமா? தமிழ்நாட்டில் தானே இருக்கு. நம்ம தானே நிலம் கொடுத்திருக்கிறோம், நம்ம தானே மின்சாரம் கொடுத்திருக்கிறோம். சரி, ஆட்சி நிர்வாகம் இருக்கட்டும். தனியார் துறையிலே பெருகி கொண்டே போகிறது, பொதுத்துறை குறைந்து தனியார் துறை வளர்ந்து கொண்டே போகுது. அந்த தனியார் துறையில் இடஒதுக்கீடு இல்லைன்னா எங்கிருந்து சமூக நீதி வரும்? அந்த தனியார் துறையில் இடஒதுக்கீட்டை செயல்படுத்துவதற்கு எது தடையா இருக்கு? ஒருவேளை இந்திய அரசமைப்பே தடையாக இருக்கலாம். இந்திய அரசு மட்டுமல்ல, அரசமைப்பதுக்கு இடம் கொடுக்குமா? அது வெறும் ஆட்சி நிர்வாகம், கல்வி பற்றி தானே பேசு. தனியார் கையில கல்வித்துறை இருக்குது. இத்தனையும் நம்ம கேள்விகளுக்கு முன்னாடி, இந்த கேள்விகளுக்கு ஒரே ஒரு விடைதான் இருக்கு. என்னவென்றால், நமக்கான அரசமைப்பை நாம் இயற்றிக் கொள்ளாமல்
நமக்கான இறைமையை நாம் மீட்டெடுக்காமல் நம்மால் சமூக நீதி கொள்கைகளை செயல்படுத்த முடியாது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நிலத்திருத்த கொள்கைகளை செயல்படுத்த முடியல. 79 எம்ஜிஆர் ஆட்சியில கொண்டு வரப்பட்ட பினாமி நில ஒழிப்பு சட்டத்தை இந்திய அரசு தடுத்துடுச்சு. 2 தடவை நிறைவேற்றி இல்ல, ஒரு மனதாக இயற்றப்பட்ட சட்டம். குடியரசுத் தலைவர் கையொப்ப போட மாட்டேன்ட்டார். அப்ப ஏழைக்கு நிலம் கொடுக்க முடியாது, நிலம் இல்லாதவனுக்கு நிலம் கொடுக்க முடியாது. எங்கேயாவது விளைச்சல் இல்லாத கரம்பை நிலத்தை தேர்தல் வாக்குறுதின்னு சொல்லி 1 ஏக்கர் தர 2 ஏக்கர் தரன்னு பேரு கொடுத்துட்டு இருக்கலாம். ஒன்னும் பயன் இல்லை. நான் துறைதோறும் எடுத்து காட்டுறேன். தமிழ்நாட்டுக்கான அடிப்படை மாற்றங்களை, முறையான சீர்திருத்தங்களை செய்வதற்கு அதற்குரிய இறைமை, அதற்குரிய அரசுரிமை நமக்கு இல்லையே. இந்த அரசுரிமைக்காக நாடாளுமன்றத்தில் போய் அண்ணா வாதிட்டார். அரசுரிமையில் உங்களுக்கு ஒரு பங்கு, எங்களுக்கு ஒரு பங்கு இருக்குன்னு சொன்னாரு. எங்கள் அரசுரிமையை வலியுறுத்துவதற்கு எதிராக நீங்கள் சட்டம் இயற்றுவது நியாயமான்னு கேட்டாரு. நானும் திராவிட கூட்டம் தான் எழுதிட்டா முடிஞ்சு போச்ச. I belong to the Dravidian stock என்று 59 வருஷத்துக்கு முன்னால பேசிட்டு அதே பேச்சுல 3வது வரியில சொன்னாரு, எங்களுக்குன்னு தனித்தன்மை இருக்கு, நாங்கள் இந்த தேசத்துக்கு பங்களிப்பு செய்ய முடியும். அடுத்த வரியில சொன்னாரு, that is why we want to self-determination. எனவேதான் எங்களுக்கு தன் தீர்வு உரிமை வேண்டும், சுயநிர்ணய உரிமை அல்லது தன்னுரிமை வேண்டும், தன்னாட்சி வேண்டும். சும்மா ஒரு நெத்தியில ஒரு பட்டத்தை எழுதி ஒட்டிக்கிறது இல்ல, நான் தமிழன், நான் திராவிடன் இல்ல. அதுக்கான அரசியல் கோரிக்கைகள். இதான் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை. இடஒதுக்கீடு தொடர்பான நம்முடைய இந்த பார்வை, குறிப்பா இந்திராசாணி தீர்ப்பு தொடர்பாக நம்ம எங்க இட்டு செல்லுதுன்னா, நீங்கள் உச்ச நீதிமன்றத்தை நம்பியோ இந்திய அரசை நம்பியோ இந்த பாயசம் பாஜக அரசுக்கு பதிலா காங்கிரஸ் அரசு வந்து பாதுகாத்துருமா? யாரை நம்பியும் இல்லை. தமிழ் மக்களை நம்பித்தான் சமூக நீதி இருக்கிறது. தமிழர் விடுதலை போர் முழக்கம், சமூக நீதி, தமிழ் தேசம் என்பது எங்கள் இயக்கம் கொடுக்கிற கொள்கை முழக்கம், குறிக்கோள் முழக்கம். தான் இந்த விடுதலை எதற்காகன்னா, சமூக நீதி கொள்கைகளின் அடிப்படையிலான ஒரு தமிழ் தேசத்தை உருவாக்க. சமூக நீதி கொள்கைகளின் அடிப்படையிலான தமிழ் தேசம் தான் சாதி ஒழிப்பை நோக்கிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். அடுத்த நாள் ஒழிஞ்சிடறதில்லை. இதை நாம் இந்த நிகழ்வுகளின் பாடமாக எடுத்துக்கொண்டு நம்ம அடுத்த பகுதியில் இதனுடைய தொடர்ச்சி என்னங்கிறத பார்ப்போம்.